What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல அடல்ட் தீம்ஸ் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, ஸ்ட்ராங் லாங்குவேஜ் இருக்கு. வார்த்தைலாம் செம்ம ஃப்ளோவா வரும், கொஞ்சம் காஜியாவும் போகும். அதே நேரத்தில் சில டாபிக்லாம் சொல்லும் போது பிரஸ் கான்ஃபரன்ஸும் வைப்பாங்க. நம்ம சொந்தக்கார பையன் தான். அதனால இது ஒரு மெச்சூர்டான லெஸ் சென்சிட்டிவான ஆடியன்ஸ்க்கு லிசனர் அண்ட் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ். கேட்டிங்களா? சரி வாங்க ஷோக்கு போலாம். What's up ladies and gentlemen, brand new episode of Toss Up. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் Toss Up மாமாஸ். போன வாரம் எபிசோட்ல இருந்து ஒரு பிள்ளையை கட்டி நம்மளுக்கு வந்து பிள்ளை பயம் நம்ம அவனுக்கு கல்யாண பயம் ஏன் இந்த வாரம் இப்படி சொல்ற? இந்த வாரம் கல்யாண பயம் வருது சொல்ற. சரி, போன வாரம் எபிசோட் நம்ம ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படி இருக்கு உனக்கு? அநேகமாக நல்லா தான் இருக்கும். நன்றி. நம்ம அவனை மிஸ் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து பூனை மிஸ் பண்ணாங்க, நம்ம 3O மிஸ் பண்ணாங்க, நம்மளும் மிஸ் பண்ணுறோன்னு உனக்கும் தெரியும். எனிவேஸ், அது வந்து அதே நேரத்தில் ஆடியோ பிரச்சனை, எனக்கு ஒரு ஆடியோ பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. we just fixed it, we figured it out what was the problem. அது வந்து ரொம்ப ப்ராசஸிங் பண்ணனால இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் வந்து எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். அதே நிறைய பேர் சொன்னாங்க டாஸ் ஆப் செட் வந்து புதுசாக இருக்குன்னு. இது வந்து just to give a whoop. Actually இது வந்து எனக்கு இதுக்குள்ள ஜெயிலில் இருக்கிற மாதிரியே நம்ம ஜெயில் போயிருவோம்ல. ஆனால் இது வந்து முன்னே இருக்க வேண்டியது. we ordered it, pre-ordered it last time itself. இது actually லைவ் ஷோவில் போட வேண்டியது. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க லைவ் ஷோ இருக்கா இல்லையான்னு இந்த வர்றோம். லைவ் ஷோ இருக்கு. we are doing a live show. இப்போ ஜனவரியா டிசம்பரா? ஜனவரி பண்ணால் நல்லா இருக்கும். எல்லாம் ஹாலிடேல டைம் இருப்பாங்க. நம்ம ஒரு 70,000 தானே அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்படி சொல்லி ஏமாத்திரம் நினைக்க மாட்டானுங்க. இப்போ நம்ம 55 இருக்கோம்ல, எல்லாம் அப்படி சொல்லி ஏமாத்திரம் நினைக்க. சரி, 60,000 நம்ம நஷ்டம். பட் டெஃபினெட்லி as we promised ஒரு லைவ் ஷோ இருக்கு. வந்து 2 பேர் வச்சுட்டு லைவ் ஷோ பண்றது யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ how we gonna do the live show எல்லாமே. ஸோ அது வந்து திருப்பி வந்துடும். ஒரு லைவ் ஷோ மேமாங்க நம்ம பண்றோம். அது வந்து ஒரு டாஸ் ஆஃப் திருவிழாவாக இருக்கும். at the same time, don't worry, we will bring back some of the regulars of toss up. சர்ப்ரைஸா 4 பேர் கேட்டிருக்கேன். சர்ப்ரைஸா ஏற்கனவே லைவ் ஷோ கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கற்று நம்ம ஒரு புது லைவ் ஷோ வரும். அதே நேரத்தில் மெர்ச்சன்டைஸ் எல்லாம் வரப்போகுது. மெர்ச்சன்டைஸ் வந்து இப்போ வந்து கிரீஸ் தான் பண்ணுற போல இருக்கு. இப்போதைக்கு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ஸோ எல்லாமே வரும் கூடிய விரைவில் கூட வரும். அதே நேரத்துல இருந்து கிறிஸ் சொல்லியிருக்காரு ஜூன்ல வந்து அவர் வீடியோ வெளியாக்குறாருன்னு. மே கடைசியில வெளியாகணும் நம்புறேன். நான் எதிர்பார்க்கிறேன் ஜூன்ல வந்துரும். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அவர் ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ வரப்போகுது. இப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குல்ல. நான் டைம் கொடுத்துட்டேன்ல, நீ பண்ணி அவனடி. ஸோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவர் வந்து வீடியோ போடுறாரு. இப்போ வெனஸ்டேயா டியூஸ்டே நினைப்போம். டியூஸ்டே ரொம்ப கிட்ட. சரி, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து டாஸ் ஆப் வருதுல, மண்டே நீ போடு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நீ போடுற. நான் பார்க்குறேன் இப்படின்னு. நீ பார்க்காத, நீ போடுற. But I just want to let you all know, அந்த வீடியோ வந்து அவனோட ஃபர்ஸ்ட் attempt is entirely his attempt. ஸோ அது வந்து கொஞ்சம் என்கரேஜ் பேசுங்க. அது வந்து don't expect very high quality, but expect good storytelling. Okay, correct. Okay, so அவன் கிறிஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ண மாட்டானா, நாங்கள் இப்போதான் கற்றுக்கிட்டோம். அவன் வந்து எல்லாமே டேய் நான் வந்து ஒரு டைரக்டராக, நான் வந்து சினிமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் அழகாக எடுக்கிற டெக்னிக்கல். நாங்கள் சொன்னோம் டே அதெல்லாம் எடுக்க தேவையில்ல, அதை போக சரியாயிடும். ஸோ இது அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீ சொல்ல ஏன் தெரியும் நான் சொல்கிறேன், அப்பதான் ரிலீஸ் பண்ணுவான். ஆனால் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து என்கிட்ட ஒரு எத்தனை கதை இருக்கு? 4 கதை இருக்கா? 4 கதை இல்லை, கை மாத்தா ஒரு கதை இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து எபிசோட்ல ரொம்ப கட்டே இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஒரு ஆள் குறைஞ்சிட்டாங்களா, ஒரு ஆள் டிஸ்கவுண்ட் மின்ல இருந்து இப்படிதான் அதே டைமிங் தான். ஆனா இந்த தடவை என்னன்னா கதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகுது. கெஸ்ட் இருந்தா. ஆனா கெஸ்ட் யார் திருப்பி கூட வருது? மத்த கூடுமா? Actually we should call one of the first guests out. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல யார் கெஸ்ட் கொண்டு வரலானே. நாங்க வந்து கமெண்ட்ஸ் போன வாரம் கமெண்ட்ஸ் ஏன் நாங்க படிக்கலனா என்ன சொல்ல போறேன், என்ன சொல்றது தெரியல. அதை பத்தி பேசாத, ஸ்கிப் பண்ணிடுறோம். அதை பத்தி பேசினா பிரச்சனை வரும். ஸோ எனிவேஸ் இந்த வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ரீசனாக இருந்துச்சா? என் வாழ்க்கையை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தானே போயிட்டு இருக்கு. என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்? என்ன இன்ட்ரெஸ்டிங்காக? சரி, ரொம்ப நாள் நோட்ட இது கேட்கலான் இருந்தேன். ஓகே, நீ வந்து பேய் கதை உங்க அம்மா கிட்ட நடத்துது, உன் ஃபேமிலி நடத்துது, இந்த சூனியம் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நடத்துன்னு சொல்ற. நீயா உறுதியா உன் வாழ்க்கையில
நீ பேய் இப்ப நம்பலன்னு உனக்கு நீ சொல்லியிருக்க. நம்பலண்ணா நீ பேய் வந்து லைக் இவ்வளோ நான் வந்து சாவர நிலைமையில இருந்தேன் அப்பதான் ஆக்சுவலி நான் வந்து இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து நான் இது வரைக்கும் கிளியரா சொல்லலை. நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஐடியா நான் திணிக்க விரும்பல. நான் என்னோட ஐடியால கிளியரா இருக்கேன். சார் அப்படி சொல்லு. நோ தி திங் இஸ் நான் இப்போ என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் வைக்கிறேன்னா பேய் இருக்கு, ஆனா அது என்னை அடிக்காது. என்னை அடிக்கும் உன்னை அடிக்காது. என்னைய மட்டும் ஏன்னா தி திங் இஸ் நான் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. அதனால இப்போ வந்து ஸ்டாண்ட் பாயிண்ட் மாத்திக்கிட்டேன். நான் எங்க போனாலும் பேய் என்னை அடிக்க முடியாது. அதுதான் சவால், அதுதான் சேலஞ்ச். So the thing is, even the next thing that I'm going to do all this thing, எங்க போனாலும் பேய் என்னை அடிக்காது. பேய் அடிக்காதா? பேய் அடிக்காது. தெரியும், ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் நான் பார்த்தேன். என்னென்னலாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? உலகத்துல யாரு பண்ணக்கூடாத விஷயம் தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் அப்படி வச்சுட்டு போ, அங்க ஒருத்தன் கொலைகாரலாம் இருப்பான்னு பயம் இல்ல. நீ இவ்வளவு தைரியமா கேட்டல இது கொலைக்காரன் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்ல. பட் அப்படி இருந்தானா நான் கொஞ்சம் அவேரா. நீ அந்த வீடியோ பார்த்தா நீ அவேரா இருந்த மாதிரியே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீ ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு யாரும் அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஆக்சுவலி போடணும். Yeah, nobody should try whatever you try. செம்ம ஒரு இதா இருக்கு. அதே நேரத்துல வந்து ரீசன்ட்டா நீ என்ன வந்து what opinion about beside the ghost, what opinion else changed? ஒப்பீனியன் சேஞ்ச்டா ஐ திங்க் நான் இந்த மாதிரி விஷயம் பண்றதுல எனக்கு ஏற்கனவே கிளியரிட்டி இருக்கு. பட் the more I do it, I think I have a better clarity. So do you think monks believe in ghosts? இல்ல அவங்க பிலீவ் மாங்ஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஐ திங்க் ஆல் திஸ் பீப்புள் எப்படி சொல்றது இப்போ ரிலீஜியஸ்ல இருந்து வந்துருந்தீங்கன்னா yes they do. So religious வந்து பேய் இருக்கா? ரிலீஜியஸ் சைட் பேய் இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க கடவுள்னு ஒன்று நம்பினா பேய்னு ஒன்று இருக்கணுமே. ஸோ எனக்கு இந்த கான்செப்ட் ஒன்று புரிஞ்சிருக்கு. இப்போ நீ இது ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று நம்புறீங்கன்னா நெகட்டிவ் ஒன்று இருக்கு. ஸோ அவங்க என்ன நம்புறாங்கன்னா கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேயின்னு ஒன்று இருக்க தானே செய்யணும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா நான் இப்போ படத்துக்கு கதை எழுதுறேன்ல, நான் இது ஒரு புது கான்செப்ட் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த படத்து கதையில் என்ன, அது ஒரு 3 Idiots மாதிரி படம். ஓகே, பட் ஜெனரலி த ஸ்டோரி இஸ் லைக் தட். ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா த கான்செப்ட் இஸ் பேய் வந்து நல்லது கெட்டதில்லை. ஓகே, பேய் லேச்சஸ் ஆன் யூ இமோஷன். ஸோ நீ ஒரு பேய் அந்த ஸ்பிரிட் பார்த்து நீ பயப்படுறனா அது ஒன்று பயன்படுத்தும். நீ வந்து அலோவ் போறனா அது வந்து ஒன்னு அலோவ் வைக்கும். நீ சஃபர் பண்ண போற உன்னை சஃபர் பண்ண வைக்கும். தட் மீன்ஸ் உன்னோட இமோஷன் தான், உன்னோட இன்டென்ஷன் தான் அது வந்து பண்ணும். சோ நீ மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சனா அது உனக்கு தான் கெடுதலா மாறும். மத்தவங்க கெடுதல் நடந்து ஒரு நன்மை வரும்னா உன்னை நன்மை நடக்கும், அதே நேரத்தில் இந்த கெடுதலும் நடக்கும். இது பேசிக்கலி நீ வந்து சொல்றது பார்க்க போனா கர்மா மாதிரி இருக்கு. So basically ghost there's no such thing as ghost. There's more such thing as, ஏன்னா பேய்க்கு வந்து நீ வந்து அந்த பேய் அந்த ஸ்பிரிட் வந்து அது நல்ல ஸ்பிரிட் நீ கடவுள் வந்து கும்பிடுவ. ஆமா, ஏன்னா அது கடவுள் நம்புற. அதே பேய் அது பயந்தனா அது பேய்னு சொல்ல போறேன். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஒன் லைனர். ஒன்று கெடுதல் பண்ணுது, ஒன்று நல்லது பண்ணுது. அது ஒன்று பொறுத்து இருக்கு. ஆனால் அது கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இதான் படமா இருக்க போகுது. இதை நான் எடுக்கிற முதல் இருக்க போகுது. ஆமாவா? அப்படி 1000 வாட்டி ஒரு படம் 1000 வாட்டி சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப டிட்டர்மைனா இருக்கு இந்த கதை தான் எடுக்க போறேன். ஏன்னா முன்ன இருக்கிற கதை நான் ஏற்கனவே போன சீசன்ல ஒரு பாதிவெளில சொன்னேன்ல கதையை, அந்த கதையை திருப்பி சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பட் அந்த கதையை வந்து கதையா இருக்கட்டும். இது எடுக்கும் போது இங்க நடிக்கிறது ஆள் இருக்காங்களா இல்லையா? யாரு நடிக்க போறா? நல்ல நம்ம பசங்க யாரு உன்னை நடிக்க வைக்குமா? டைரக்டர் சால் தான் சொல்லணும், பார்த்து போட்டு கொடுக்கணும். அது இண்டஸ்ட்ரி கொடுத்த ட்ரைனிங். கதை சும்மா எடுக்க போறேன்னு சொன்ன டைரக்டர் நீங்க சொன்ன புதுசா இருக்கு சொல்லி வாங்கிட்டு அதுக்கு நேரத்துல மாறுவோம். 3 வருஷம் டே படம் எடுக்கல டைரக்டர்ல பேரு கூட்ட என்ன வருது, மரியாதை ரொம்ப குறையுது. படம் எடுக்கணும்னு சொல்லி அடுத்த நிமிஷம் இல்ல நான் வந்து படம் முதல்ல எடுக்கல. இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியும். பட் அடுத்த வருஷம் தான் படம் எடுப்போம். அடுத்த வருஷம் படம் எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்கார் வின் பண்றோம். அதே வருஷத்துல ஆஸ்கார் ஜெயிக்க முடியாதா? அதே வருஷம் வந்து ஆஸ்கார்ல இன்னும் நாமினேட் பண்ண மாட்டாங்கடா. ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு என்ன, நான் ஆஸ்கார் ஜெயிக்க கூடாது. எனக்கு ஆஸ்காரே நீ எடுக்கணும். ஆஸ்காரே வாங்கி இல்ல ஏன்னா ஆஸ்கார் எடுக்க விடான்னு சொல்றேன்னா, ஆஸ்கார் எடுத்தா ஓடாத படம் தான் ஆஸ்கார் எடுக்கும். அப்படி சொல்லாதடா. எவ்வளவு படம் நல்ல படம் இருக்கு. எவ்வளவு நல்ல படம் இருக்கு நீ சொல்லு. நிறைய படம் இங்க பாரு. இது பேரசைட் வின் பண்ணிச்சு. எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க நீங்க? பார்த்துருப்போம் நிறைய பேர். பார்க்கலையா? அங்க பாரு, எனக்கு வந்து எத்தனை பேர் பேரசைட் பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் எண்ட் கேம் பார்த்திருக்காங்க. ஓ அப்படி வரியா? கமர்ஷியல் நீ கணக்கு பண்ணக்கூடாது.
இங்க பாரு, என்னால ஆர்ட் படம்லாம் எடுக்க முடியாது. ஆட்டப்பட எடுப்பேன். நான் அப்பதே நினைச்சேன் இந்த மாதிரி சொன்ன எதாவது கோக்கு மக்கா சொல்ல போறான்னு நினைச்சேன். அப்படியே சொல்ற பத்தியா பாரு, என்னால ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க முடியாது. நான் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர். ஓகே. கடைசியா பிரைட் ஆஃப் ராஜேஷ் எடுத்து நான் பிரைட் ஆஃப் ராஜேஷ் திருப்பி பார்த்தேன். என்ன இப்படி எடுத்து வச்சிருக்கோம். அதுதானே எல்லாரும் டைரக்டரோட ஃபீலிங்கும். முதல் எடுக்கும் போது அப்படியே ஓ இப்படி எடுத்துட்டேன் பத்தியா, அப்புறம் ஒரு 10-2 வருஷத்துக்கு கழிச்சு வருது இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்ல எனக்கு அந்த மாதிரி வச்சு திரும்ப ஒரு ஐஃபிளிக்ஸ் ஒரு படம் எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? கிட்ஸ்னு ஒரு படம் எடுத்தேன். அன்னைக்கு உட்காந்து பார்த்தேன். என்ன அதான growth. ஓ எனக்கு ஓத்துன்னு. ஆனா அந்த படத்தை இந்த கேஸ் திருப்பி ரீஎடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறேன். அதுக்கு இந்த கேஸ் எல்லாம் இருந்துச்சு, பட் ஃபக் இட், திஸ் ரிலீஸ் இல்ல. சோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வாரம் புள்ளியார் சொல்லியே வைக்க போறது வந்து நாம காஜி ஸ்டார் கிறிஸ். ஹலோ. நிறைய பேருக்கு உனக்கு பட்ட பேருக்கு அவங்க திரும்ப காஜி ஸ்டார் தான் வராங்க. நேச்சுரல் ஸ்டார் காஜி ஸ்டார் தான் வராங்க. சரி, ஸோ இது வந்து இருக்குன்னு இந்த கதை சொன்ன மாதிரி இருக்கு. நான் சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. யாரு? யோக்காயிலேயே இந்த யோக்காய் வந்து கொஞ்சம் மாசான யோக்காய். மாசான கொஞ்சம் ஸ்கேரியான யோக்காய். மாசான ஸ்கேரியான யோக்காய். ஓ. ஸோ இது பேர் வந்து I don't know whether I'm pronouncing correct or not. இதுக்கு பேர் வந்து ஹச்சிகோ சாமா. ஹச்சிகோ சாமா. என்ன நீ சொல்லும் போது ஜப்பனீஸா இருக்கு, நான் சொல்லும் போது தமிழா இருக்கு. அச்சிக்கோ சமணா. அச்சிக்கோ தமணா. தமணா எப்படி வந்தாங்க? வச்சிக்கோ தமணா. என்ன அச்சிக்கோ சமணா வச்சிக்கோ தமணா வந்துருச்சு. அது ஒரு யோக்காடா. ஆரம்பிக்கும் போது மாசான பேதா சுந்தர்சி எடுத்தாருன்னா அது தமணாவா தான் எடுத்துருக்கு. அப்ப நீ சுந்தர்சியா? அவ்வளோ ட்ரை பண்றேன், பாப்போம். டைரக்டர் சார். ஸோ இது வந்து ஒரு ஜப்பான்ல ஒரு வில்லேஜ்ல நடந்த ஒரு கதை. ஓ. அங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஓகே இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து இந்த யோக்காயை பத்தி they are very well aware. பட் இந்த ஃபேமிலியில் உள்ள அவங்க சில்ட்ரன் வந்து சிட்டியில் இருக்கிறதுனால அந்த அடுத்த ஜெனரேஷன் the younger boy வந்து அவங்க வீட்டில் வந்து அவருக்கு தெரியாது. யங்கர் பாயா? லைக் கிராண்ட் சன். அவங்க கிராண்ட் சனுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. கிராண்ட் சன் தெரியாது. ஏன்னா அவங்க சிட்டில இருக்க அவன் பேர் வந்து என்னமோ வந்துருக்குமே. ஐயோ, அவன் பேர் வந்து தமிழ் பேர் வச்சிருவோம். சித்தார்த்தா. சரி, சித்தார்த் வந்து சிட்டில வளர்ந்த பையனால அவனுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. வாவ், சம்திங் வணக்கம் எனக்கும் அந்த மாதிரி. சோ அவங்க அப்பா அம்மாக்கு இந்த அவேர். பட் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சிட்டில அவங்களும் வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிட்டு சிட்டில வந்ததுனால அவங்களுக்கும் இந்த கதை வந்து சம்திங் இல்ல அவங்களுக்கு தெரியும். பட் they are not so sure about it. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் இந்த பார்த்தது இதெல்லாம் தெரியாது. லைக் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க, பட் யாரும் எல்லாரும் பார்க்கல. இருக்கு நம்புறீங்க நம்பாது உங்க இஷ்டம். கரெக்ட். கிடக்குது பிக் பாஸ். ஸோ இந்த பையன் வந்து கிடக்குது. ஸோ இந்த பையன் வந்து அப்பப்போ சிட்டிலையும் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கும் இருப்பான். ஸோ அப்போ ஒரு நாள் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்து பார்க்கும்போது as usual வந்து அவங்க வந்து பேக் யார்ட் போயிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கும் போது அப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு. த்ரிஷா இல்ல, அது வந்து ஒரு வித்தியாசமான சத்தம். இந்த யோக்காய்க்கு நோன் ஃபார் இந்த சத்தம். அது வந்து வந்தாலே வந்து அது வந்து போன்னு குசுட்டுக்கிட்டே வருமா? குசுட்டுட்டே வருமா? இல்ல நான் சொல்றது என்னோட விஷயத்துல அது குசுட்டு வரும். அது ஒரு விஷயத்துல அது மாசா இருக்கும். சோ மாசம். yes yeah oh like a bass, like a stump. oh stump. boom boom. பட் ஆனா அது உண்மையிலேயே ஸ்டம்பா இல்ல அது வந்து வாயில தான் சத்தம் போட்டு வருதான்னு எனக்கு யாருக்கும் தெரியல. மேபி அதுக்கே அது மாசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பூம் 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 சொல்றது. ஏய் சவுண்ட் எஃபெக்ட் எங்க? அதுவே பிஜிஎம் போட்டு வருது. அவரே பாம்பு வைப்பாரா? அவரே எடுப்பாரா? இல்ல அவர் வரும்போது ஒரு மாசா இருக்கணும்ல. அவர் ஏரியாலே பெரிய ஆள் இல்ல. அவர் குஞ்சி அவரே சாப்பிட்டு வர்றாரு. சோ இது ஒரு லேடி. ஆக்சுவலி லேடி. சோ இவங்க வந்து ஒரு 8 ஃபீட் இருப்பாங்க. 8 ஃபீட்ல லேடி. சோ 8 ஃபீட்ல என்ன தூரத்துல பார்த்தா ஒரு மரம் மாதிரி இருக்கும். அவ்வளவு வளர்த்தி. செம்மகட்ட. பேய் ஓகே. நீ பேய் செம்ம கட்ட 8 ஃபீட் யோக்காய். என்ன வர இல்ல நீ அப்படி சொல்லும் போது எனக்கு அந்த மூட் அங்க போயிடுச்சு. செம்ம கட்ட நீ சொன்ன அதனால தான் எனக்கு அது தோணுச்சு. செம்ம கட்டன்னு சொன்னதான் அவனுக்கு தோணுச்சு. கட்டையை பார்த்து ஏறு கட்டை அது. போன வாரம் 13 வயசு பையன் சொன்னேன். இன்னைக்கு ஒரு வாரத்தில் என்ன வயசு ஆயிட்டா?
என் வயசு வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக் மாதிரி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வயசுல இருப்பேன், நாளைக்கு ஒரு குழந்தையா மாறிடுவேன். செல்லத்துல இருந்து தாத்தா மாறிடுவேன். தாத்தாவா குழந்தையா? இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தரம். அப்படின்னா தருது இல்லையா? நடுத்தரம் அப்படின்னா மிடில் ஏஜ் மேன். மிடில் 50 மிடில் இல்ல, 100 வரைக்கும் வரப்போறேன். அப்ப என்ன வயசுல நீ சாப்பிடுறேன்னு நீ சொல்லு. ஏன்டா நடு வயசு வேணும்னா நீ 10 வயசு வந்து 5 வயசு கூட நடு வயசு தெரியலையே. எத்தனை வயசு ஆகும் தெரியலையே. சரி, அப்போ ஒரு 45 இப்போ 45. ஓ, அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லயே செத்துறணுமா? கொஞ்ச நாள் 40 வயசுல டக்குனு போயிரும்டா. நீ 90 வரைக்கும் நடுவுலன்னு சொல்றேன். நீ இன்னொரு 45 இயர்ஸ் வாழ்வல. 45 ஓ இயர்ஸ் சொன்னியா? நான் நினைச்சேன் நீ சொல்றது பார்க்க போனா 45ல செத்துருவேன்னு. 45 years. Okay. That's a good age. இல்ல. சோ உனக்கு 45 இயர்ஸ் சொல்ல. இப்போ 45 years. கதையில ஆமா இந்த வாரத்துல வந்து அப்ப நான் கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டா. சரி, நீங்க 45 இயர்ஸ் சொல்லலாம். இப்படி பேசுவாங்க தெரியுமா? ஏன் என்ன குரல் உள்ளுக்கு வந்துருச்சா? நான் கொட்டை உள்ளுக்கு வந்துருச்சா? குரல் வந்துருச்சா? 45 years old வந்து நீ வந்து டீப்பா வாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மாறி பிகாஸ் டீப்பா மெச்சூர்ட் ஆகி கொட்டை உளுந்தது முடியல ஒண்ணு நினைக்கணுமே. முடியல நினைக்க இருந்தா நினைக்கலாம். டை அடிச்சிருக்கியா? இல்ல, எனக்கு வந்து முடி முளைக்கல. வயசா எனக்கு முடி முளையும் சொல்லிருக்காங்க. இப்போ வந்து நான் குழந்தையா இருக்கிறதுனால முடி முளையா. வயசா நீ பாரு, முடி வந்து இன்னும் அடர்த்தியா வளரும். ஆதித்யராவா? அடர்த்தியா வளரும், திக்கா வளரும். Yes, you have to believe that. எனக்கு முடி போச்சு, உனக்கு முடி போச்சு. பாரு, நீ வயசா எனக்கு முடி வளரல. வயசா எனக்கு முடி வளரல. உனக்கு வேற மாதிரி இருக்கு, எனக்கு வேற மாதிரி இருக்கு. உனக்கு தான் இப்ப திக்கா இருக்குல்ல. என்னத்தை பத்தி நீ திக்கா இருக்குன்னு சொல்ற? நீ பாக்குற மாதிரியே சரியில்லை. நீ கதைக்கு பார்த்திருப்பியோம். சரி, இப்ப இந்த பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன சத்தம், வியர்டான ஒரு சத்தம்னு சொல்லிட்டு அவன் பார்த்து தேடி பார்க்கும்போது அங்கேயிருந்து ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கு தூரத்துல இருந்து. இவனும் என்ன அந்த உருவம் அந்த இவங்க ஃபேன்ஸ் இவங்க கேட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து 6 ஃபீட்டுக்கு மேலதான் இருக்கும். அங்கேயே வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு தலை தெரியுது. 8 ஃபீட்ல இருந்து சிரிச்சுக்கிட்டு அது வந்து கிட்ட வருது. அண்ணே பொண்டாட்டி காணோன்னு தலையில. ஓ, அந்த நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, அது நீங்க இப்ப வாழ போறீங்க. யாரு பேய் வந்து சொல்லுது தலையில. ஆனா இப்ப என்னன்னா இந்த பையனுக்கு வந்து இத பத்தி தெரியாது. சோ அவன் பார்த்துட்டு என்ன உங்களுக்கு வாட் இஸ் திஸ் பிஹேவியர்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளுக்கு ஓட்டான். உள்ளுக்கு ஒன்ன ஒரு பாடு. தென் டின்னர் டைம் வந்து எல்லாம் சாப்பாடுலாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்றான் அவன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு லேடியை பார்த்தேன், ஃபேன்ஸ்க்கு மேலே எட்டி வந்துட்டு நின்று பேச ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு. நான் பேசலையே. அப்போ அவங்க கேட்டாங்க நீ என்ன. அவங்களுக்கு உடனே வந்து செம ஷாக். ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல, போம் சத்தம் அந்த போட்டுட்டு வரோம், ஒரு லேடி வந்து வளர்த்தியா இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது டிஸ்கிரிப்ஷன் உங்க கேட்க உங்களுக்கு வந்து பாட்டி கைகள்லாம் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரோஸ் ஆயிடுச்சா? லைக் ஷீ இஸ் லைக் ஜாம் ஃபார் a while. பாட்டி போயிட்டாங்க. பாட்டி போல பாட்டி மண்டியிலே போயிட்டாங்க. அவளையா பார்த்த அவங்க உடனே வந்து தாத்தாவும் அவங்களும் 2 பேரும் மாற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் எப்படி இவனுக்கு லைக் நீ எப்படி பார்த்த, அவ எப்படி இருந்தா எல்லாம் டீட்டெயில்ஸாக கேட்க ஆரம்பிச்சது. இவனுக்கும் என்ன இவ்வளோ டீட்டெயில்ஸாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து தனியாக போய் பேசிக்கிறாங்க. இவன் வந்து ஒட்டி கேட்குறான். கேட்கும்போது அவன் தெரியுது இவனை இப்போ இது எப்படி இவனை காப்பாற்றுறது, என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைங்க கட்டி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிளான் போடுறாங்க என்னென்ன அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு. ஸோ தாத்தா வந்து வட்டம் என்ன பண்ணுறாரு, வீடு ஃபுல்லாக வந்து கதவு போய் சாத்தி விட்டு ஜன்னல்லாம் போய் சாத்திட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. லைக் இதுக்கு மேலே வந்து நீ ரூம் போட்டு வழியாவாத, நீ இங்கே இரு அப்படின்னு. ஸோ இவனுக்கு ஏன் விளையாட விடுறது, ஏன்னா சாமி ஜாமெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சாமி ஜாமில் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே அவனுக்கு வச்சுட்டு பாட்டி வந்து உடனே வந்து தாலிஸ்மன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தாலிஸ்மன் வந்து செஞ்சு கையிலே செஞ்சு உனக்கு மந்திரம் அடிச்சு அவங்க கையில் கொடுத்து இது நீ எப்போதும் கையிலே வச்சுக்கோ, வீடு சுற்றி நீ கட்டு போட்டாச்சு, உனக்கு வந்து நீ என்ன நடந்தாலும் தாத்தா பாட்டி வந்து உன்னை வந்து எப்படி கூப்பிடுவோம்னு உனக்கு தெரியும், நாங்கள் உன்னை எப்படி எல்லாம் அட்ரஸ் பண்ணி கூப்பிடுவோம்னு தெரியும். எப்படி அது எனக்கு தெரியாதரா, அவனுக்கு தான் தெரியும். சித்தார்த் பத்தி நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு டோன் வச்சு கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி உனக்கு தெரியும். உங்க பாட்டி ஒன்று கூப்பிட்டாங்களே குஞ்சுமணி, அந்த மாதிரி குஞ்சுமணின்னு கூப்பிடுவோம். பேய் வந்து உனக்கு குஞ்சுமணி கூப்பிடாது. குஞ்சுமணி குஞ்சுமணி சரியா. ஸோ அப்போ இவனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபேமிலிக்கு அடி சொல்லிட்டாங்க. ஃபேமிலி அடி சொல்லணும். அவங்க ஃபேமிலி வந்து டோக்கியோலேருந்து வரணும், அவங்க சிட்டியில் இருக்காங்க.
So it will take time. They cannot come on time. So they will take next day or next day. அதுக்கு அடுத்த நாள் தான் வர முடியும். ஸோ இவர் தாத்தா வந்து உடனே வந்து அந்த வில்லேஜில் உள்ள பீப்புள்ஸ் சில பேர்லாம் சொல்லிட்டு he tried to tell that these things are coming back. ஆனா இங்க என்னன்னா இந்த லேடி வந்து இந்த ஃபேன்ஸை தாண்டி வர முடியாது. பிகாஸ் அதுக்கு அந்த பக்கம் வந்து எல்லாமே வந்து 4 டைரக்ஷன் வந்து கட்டுட்டாங்க. 4 டைரக்ஷன்ல கட்டுட்டாங்க. ஸோ இந்த பேய் வந்து இந்த யோகாய் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் இருக்க முடியும். அதை தாண்டி வர முடியாது. பட் அதை தாண்டி வருதுன்னா தட் மீன்ஸ் ஷி இஸ் சம்திங் ஸ்ட்ராங்கர். லைக் அதையும் தாண்டி வரும். பிகாஸ் when she targeted something. என்னன்னா இது வந்து பார்த்த ஆளுங்களை யாரையுமே விட்டதா சரித்திரமே இல்லை. லைக் there is no history that if you have seen her and you survived. அதனால தான் இவங்க வந்து பாட்டி வந்து உடனே வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, சேட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க தெரியும் டைம் போக வந்து பையன் எப்படி போயிடுவான். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவங்க காப்பாற்ற முடியாது. there is no one in this village. எதுக்கிட்ட பையன் பேச தாத்தா they have to try what they have to try. They have to fight it. So they just manipulate gaslight this kid la. They somehow gaslight. They tell them that அவன் போய் அந்த பையன் கேட்கறான் என்ன அது அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த யோகாய்க்கு அஜிகோ சாமாக்கு உனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு கடிச்சு சாப்பிடும் போது அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. உனக்கு பிடிச்சிருக்கு அப்பனா பிடிச்சிருக்கா வாங்க பழகுவோம். நான் பாட்டிலாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க யோகா பிடிச்சிருக்கு அதனால யோகாய்க்கே எப்படி தெரியுமா இருக்கா. நீ தனுஷ் வரி அடுகாலம் வரேன் அந்த பாட்டு நீ லுக்கு விடு. அந்த லுக்கு கிறிஸ் இங்க என்ன பாரு நீ பாத்துட்டு அங்க பாரு கிறிஸ் என்னது ஒன்றை சொல்லி ஆகணும். அந்த யோகாய்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. காப்பிரைட் வராம இருந்தா சரி. யோகாய்க்கு பிடிச்சதுன்னு சொன்னா இவனுக்கும் வந்து அப்ப ஏன் இவங்க இவ்வளோ பீதியில இருக்காங்க, இவ்வளோ பயப்படுறானுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் மீ ப்ரா, ஐ லவ் யூ. பட் அவனுக்கும் பயம் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ற ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிருச்சு இது வந்து நம்ம கிட்ட காது ஒழு ஓக்குறானுங்க. காது ஒழு ஓக்குறாங்க அப்படின்னா காதுக்குள்ள ஓக்குறது காதோல். ஓ அத காதோலா காதுல ஓக்குறீங்க. உனக்கு தெரியாது அந்த டேர்ம்ஸ். நம்ம எத்தனை பேர் காது ஊத்திட்டு இருக்கிறோம். ஆமா காதோல் காதோல். சோ shit, that's going to be my new name. காதோல் காதோல் மன்னன். காதோல் மன்னன் காதல ஓக்குறல. ஸோ அப்போ இவனுக்கு வந்து இந்த பையலுக்கு வந்து ஓகே இப்போ அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஓகே ரூமுக்கு அது இவனை ரூம்லேயே வச்சு அடைச்சிட்டு பாட்டி தாத்தா வந்து நாங்கள் வெளியே தான் இருப்போம், ஆனால் நான் உங்களை கூப்பிட மாட்டோம், வெடிகிற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியாகக்கூடாது, யார் உன்னை கூப்பிட்டாலும் நீ வெளியாகக்கூடாது. Don't go means don't go. No, like no means no. Until the sun rise. Until the sun rises or you rises. ஒரு மிட் நைட் வந்துருச்சு, அதே சத்தம் டும் 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 டும். ஸோ அது ஒத்தரவான்னு கேட்கல, அது பாட்டி குரலில் கூப்பிடுது வெளியே வா வெளியே வா பேராண்டே வெளியே வா. யாரு யாரு பாட்டி என்னப்பா சேமன் பேர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பாட்டி வந்து கூப்பிட்டுருக்காங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருங்க பாட்டி வரேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இல்லையே பாட்டி நம்ம கிட்ட இது கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி நம்மளை கூப்பிடவே இல்லையே, இதுக்கு நம்ம வந்து இவ்வளோ அதை சொன்னது ஒன்று. see the thing is that as a kid அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் கூப்பிடுவேன் வராதுன்னு. அதே சமயம் ஒரு குரல் கூப்பிடும்போது you will curious, இப்போ நம்ம பாட்டி தான் கூப்பிடுதா இல்ல இது பேய் தான் கூப்பிடுதா, you will confuse, right? இது எப்படி தான் இருக்கு அந்த ஜிஎனோட நான் கேட்டது ஆனா அவர் கொடுத்தது அதே மாதிரிதான் இல்லையே. ஆனா பாட்டியோட வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு he step back, கதுகிட்ட போயிட்டு ஸ்டெப் பேக் பண்ணிட்டு அப்ப அந்த ரூம்லயே சாமியோட சிலை மந்திர ஜாமான்லாம் வந்து மந்திரிச்சு வச்சிருது. அப்புறம் உப்பு இருக்கும், உப்பு பார்த்தா கருப்பாயிருச்சா. So that's the sign that black salt. So there's a sign that அப்பே பாரு பேய் வந்து சாக்கோல் சால்ட் உருவாக்கி இருக்கு. சாக்கோல் சால்ட் அந்த மாதிரி நிஜமா சாக்கோல் சால்ட் இருக்கா? இல்ல பேய் உருவாக்கி இருக்கு. உன்னை நம்பி என் காதலே ஒழுவிட்டல நீ, உன்னை நிஜமா நம்பிட்டு. ஸோ அப்ப இந்த பாட்டுக்கு அந்த பார்த்ததும் உடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். லைக் he got scared, லைக் இது பாட்டி இல்ல நீ என் போட்டி எடுக்க வந்திருக்க, இது பாட்டி பண்ண வந்த இது ஓல்ட் பாட்டி இல்ல
இது நம்மள போடுற வர பாட்டி. ஸோ அப்ப சொல்லியிருக்கு, ஏன் பயப்படுற நீ பார்த்து வெளியே வா அப்படின்னு. ஸோ அது இவன் பயந்துட்டு இருக்கான் வெளியே, அது விஜய் மாரி உன்னால முடியும் வெளியே வா, இந்த ஊர் உன்னை பார்க்கும், வெளியே வா, விஜய் யாருன்னு காட்டு, என் பேரு சித்தார்த் சார் சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன வெளியே வேணாம்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்திருக்கான், ஐ மீன் ரூம்லயே இருந்திருக்கான். ஸோ பாட்டி தாத்தாலாம் வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்கல, பிகாஸ் தே cannot hear. Is the people who targeted, that's the people can hear. நான் கண்ணதில் பாட்டி தாத்தான் செவிடு ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு அது யாருக்கும் கேட்காது. So the if you hear that and if you can see her, that means you are in trouble. Death is confirmed. That is confirmed. நீ பார்த்தா என்ன பண்ணுவ? பார்த்து என்ன ஓகே அது சொல்லக்கூடாது, வேணாம். வர வர எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ற? வந்துச்சுன்னா நீ பாரு, உனக்கு நான் படம் எடுத்து நான் காமிக்கிறேன் பாரு. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் அப்புறம் என்ன காத்துல என்னமோ பண்ணி இருக்கிறான், என்ன நியூட்ஸ் அனுப்ப சொல்லி இந்த மாதிரி அனுப்பி எடுக்கிறான். நீ வந்து ஏதோ வச்சு பண்ணிட்டு இருக்கன்னு நினைச்சிருக்கிற. படம் அனுப்புவது எனக்கு வந்து உன் படம் மட்டும் தெரியும். தனியா தண்ணி இவ்வளவு வெறி பிடிச்சவனா இருக்கான். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபேமிலி வந்து வெடிஞ்சிருச்சு. வெடிஞ்ச ஒருபாடு ஃபேமிலி வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்ததும் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, காடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே மந்திரோட அந்த பீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு காடியில் எல்லாரும் வந்து ஒரு காடியில் வந்து எல்லாரும் அந்த சாமியார் எல்லாரும் வந்து இந்த காடியில் பையன் இருக்கிற காடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ தலையை கீழே பார்த்த வாக்கில் இருக்கணும். யூ கேன் நாட் எவர் எங்க கண்ணாடியிலையோ எந்த இடத்துலையும் நீ வந்து பார்க்கக்கூடாது. நீ என்ன கேட்டாலும் வந்து தலையை நிமிர்ந்து கூடாது. ஸோ யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் bow down. Would you do that? Would you be able to do that? First thing சொன்னதுமே அப்படிதான் பார்ப்பேன். இப்போதான்டா சொன்ன உடனே பார்க்குறேன் சனியனை சாவட்டும் சார். கொல்லாம இருந்தா கூட நானே கீழே தாயிடம் நானும் என்ன தரப்போறேன் ஒன்ன மாதிரி ஆளுங்கிட்ட பாரு தலை கீழே மட்டும் சனியன் நீ ஏதாச்சும் பார்த்தமா அவனை தலையை எடுத்துருவேன். நான் அவன் தலையை இப்படி தான் பிடிச்சிருப்பேன். அப்படி இருந்தா தான் நான் இன்னும் ரிசீஸ் பண்ணுவேன். நீ ரிசீஸ் பண்ணால ஆக்சுவலி சொல்லாமையே நீ என்ன பாட்டில் பண்ணிட்டு வான்னு சொன்னா நான் பாட்டில் சரி நான் தூங்கிட்டே வரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் தூங்கிட்டு வந்துருப்பேன். இவன் ஒரு ஆள் சொல்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னதான் செய்வியா? அதுதான் கியூரியாசிட்டி. என்னோட பிரெயின் வந்து உன் கியூரியாசிட்டி எனக்கு சாவ வந்துடும். குடும்பத்தோடு போகும்போது ஒன்னி டார்கெட் பண்ணும்போது நான் செத்துட்டேன்னா வர விட மாட்டேன். இங்க பாரு உன்னைய பார்த்தா என்னையே உனக்கு நடக்கிற விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு பேய் வந்துட்டு அந்த பாரு. அப்ப உனக்கு கிடைக்க கூடாது, உனக்கு அந்த எனக்கு கிடைக்காத பாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். இது ஒரு பாக்கியம்னு வேற சொல்லி பெரிய பாக்கியம். இது தவம் இருக்கிறது தெரியுமா? தவம் எடுக்கிறியா? தூங்குறேன்னு சொல்லு. அதெல்லாம் தவம் எடுக்கிறேன்னு போற இடத்துல தூங்கிட்டு வந்துட்டு நான் தவம் எடுத்தேன் மாதிரி நல்லா கொரட்டை எடுத்து தூங்கிட்டு தவம் எனக்கு. அப்புறம் வந்து அவன் வந்து தலையை குனிஞ்ச வரைக்கும் பின்னால் வந்து தாத்தா பாட்டி வந்து காடியில் இருக்காங்க, மின்னுக்கு வந்து பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு ஒரு காடி இருக்கு. ஸோ டேல் கேட் பண்ணிட்டு எல்லாரும் வருஷலாம் ஒரு காடியில் போறாங்க. அந்த காடியில் போயிட்டு இருக்கும் போதே இந்த வாட்டி வந்து அந்த பையனுக்கு கேட்குது போ போம் கேட்குது பிற்பாடு அந்த எல்லாரும் சொல்றாங்க நீ தலை கீழே குழி நீ எது பாத்துறாது. அதுக்கு ஜன்னல் கிட்ட வந்துட்டு அவன் கூப்பிடுது, ஏன் நீ ஒரு வாட்டி பாரு பாரு தில்லுதான் பாரு அந்த மாதிரி இவனை பார்க்க மாட்டான். பாருடா பாரு டொரேமான் இருக்கு பாரு குச்சி வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து ட்ரிக்ஸ்லாம் பண்ணி மேஜிக்லாம் காமிச்சு பையனை பாப்பானான்னு எதிர்பார்த்துச்சு, அது பார்க்கல, ஏமாந்து போச்சு பேய். ஸோ அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா அவன் பாட்டில் தப்பிச்சு சிட்டியை விட்டு வெளியாகி அவங்க பேரண்ட்ஸ் வந்து டோக்கியோ கூப்பிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என்னென்ன கேட்டுச்சு? சும்மா இது மட்டும் தான் கேட்டுச்சா? இதில் கேட்டு அது பேசுது, நீ பாரு என்ன பயப்படுறியா அப்படி இப்படின்லாம் கேட்டு முதல்ல ஸ்டார்டிங்ல பாரு பப்பி இருந்திருக்கு 5 minutes டே புண்டா பாக்குறியா இல்லையா இல்ல செருப்பால அடிப்பேன் டேய் ஒத்த 10 minutes டேய் பாருடா ப்ளீஸ்டா கேஞ்சி கேக்குறடா தம்பி இதுக்கு மேல என்னால கெஞ்ச முடியாது எல்லையை தாண்டிட்டு என்னால தொட முடியாது 15 minutes பாருடா கருத்துலயே நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் போட்டுதான் இப்ப நீ போடலன்னா என் மானமே போயிடும் தம்பி நான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் மதர் மேல ப்ராமிஸ் எங்க அம்மா மேல ப்ராமிஸ் ஆமா உங்க அம்மா யாரு 8 feet நான் 8 feetனா எங்க அம்மா 16 feet சொல்லு அப்புறம் அப்ப சிட்டிக்கு போன பாடு அவனோட கேர்ஸ் என்னன்னா கேர்ஸ் வர இருக்கு அதுக்கு this is the curse the curse is he will never ever able to step into that village ever again அவங்க தான் அது போட்டு தள்ளிடும் because now he escaped because of the chant and அந்த மந்திரம்லாம் கரெக்டாக இருக்கிற அந்த கொண்டு போயிட்டு அவன் சிட்டி வரைக்கும் விட்டுட்டாங்க. அவன் இதோட அந்த இது ஏன்னா இதால் வந்து அந்த எல்லையை தாண்டி போக முடியாது. ஸோ if he goes he will die confirm will die. அப்படி தான் வந்து அந்த கதையில் வந்து because the thing is there is a history of Hachiko Sama இது வரைக்கும் யாரையும் விட்டதா சரித்திரமே இல்லை. So I want to ask you if நீ உனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு
என்ன பண்ணுவேன்? முதல்ல அங்கே தான் போவேன். செத்துட்டேன்னா செத்தா செத்துட்டு போக வேண்டியதான். அட்லீஸ்ட் எனக்கு தெரியும்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கொள்றதுக்கு இருக்குன்னு. ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கு, உனக்கு தெரியாம இருக்கு. எனக்கு பிரச்சனை. Actually, I would rather see, the thing is, even the death should be my choice. That's the thing. Doesn't mean that suicide is people get wrong understanding. The thing is, I'm facing there's something that if it's gonna kill me, I need to know why, because I didn't do anything wrong. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாவனச்சுன்னு என் சூத்தால தான் நான் சாவேன். என் சூத்தால் என்ன சொல்லுவாங்க, என்னோட குண்டி கொழுப்பனால. குண்டி கொழுப்பா நிறைய இருக்கு. ஆனா மேபி உனக்கு அந்த மாதிரி கேஸ் இருக்கு, அதனால தான் எந்த பேய் ஒன்று வந்து தொட மாட்டேது. பேய்களை பார்க்க தொட முடியாதுன்றா அது நல்ல கேஸ் தானே? இல்ல நீ வந்து பேயா அவனை தொட மாட்டேதுன்னா இன்னொரு பெரிய பேய் வந்து நீ அவன் கையில தான் சாவணும்னு சொல்லிட்டு நான் அவனை பார்க்கணுன்றோம். ஞாபகம் வச்சுக்கோ. அது ஏன்டி இப்படி நீ இப்படி இன்வைட் பண்ணா இவனாச்சும் இதை பார்த்துட்டு வெட்டி எடுத்துட்டு நம்மள தேடி வந்துட்டானா? சேவனையாவது செஞ்சு வைங்கய்யா. யாருக்கு ஏற்கனவே இவனும் சேவனை வச்சுதான் நம்ம நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏய் வந்து பார்க்க கண்ணால தெரியணும்னு சேவனை வை. இங்க பாரு, நீ சேவனை கேட்டு 3 பொருள் 2 பொருள் தான் இருக்கும். அப்ப அடுத்தது யாரு? பாரு, என்னால தாங்க முடியாது, நானும் அழுந்துருவேன். சேவனை வைக்கிறதுலாம் பேய்களை காமிக்க சொன்னா பிரிச்சு விடுறீங்க. சேவனையே பிரிச்சு வைக்கிறதா? அப்போ வந்து இது போங்க ஆட்டம். என்ன போங்க ஆட்டமா? அது படம் இல்ல, இது வந்து நாட் அன்ஃபேர் கேம், இட்ஸ் a cheating. சேவனையே சீட்டிங்னு சொல்ற மொதல் ஆள் நீ தான்டா. இது சீட்டிங். நேர்மையா வைங்க. சேவனையே நேர்மையா வைக்கணும். வந்து ஜின்னு வந்து அடிக்கணும், பேய் வந்து அடிக்கணும், ஏனோ எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி, பொதுவா நடக்கிற மாதிரி. வாந்தி எடுத்தாங்க, முடி வந்து வாயிலேருந்து வந்துச்சு, ஆணி எடுத்து காலிலேருந்து வந்துச்சு, சூத்துலேருந்து வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தா தானே ஐயோ சூத்துலேருந்து பாருங்க இவ்வளோ பெரிய ஆணி வந்திருக்கு அப்படின்னு நானும் பார்த்துட்டு வா ஷாக் ஆக முடியும். சொல்றது பார்த்தா எனக்கு இன்னும் நடக்க போறவே சொல்றேன். எனக்கு நடந்த ஒருபாடு பாரு, ஆணி சூத்துல வருது, ஏன் சூத்துல ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கணும். ஃப்ரேம் இதுக்குற அற்புதத்தை பாரு, ஆணி எங்க இருந்தாலும் வருது. டேய் நான் டெட் பெத்ல இருக்கேன்டா. பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு எடுத்துட்டு போறானா சார், ஆணி இங்கே வருது சார். 1 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு சைன் வச்சுக்கிறோம். ஆணி பின்னாடி உள்ள முன்னாடி உள்ள இருந்துச்சுன்னா சமவலி. ஏன்னா நான் வந்து எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். யார் சாவர்கன்னு முடிவு பண்ணி நான் அடிக்கிற பேயெல்லாம் டான் பேய்ங்க தான். எனக்கு சப்ப பேய்க வேணாம். அடுத்தது வந்து நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்றதா இருந்துச்சுன்னா டான் பேயா பார்த்து எனக்கு கொடுங்க. அப்போ உனக்கு சப்பர பேய் தான் வேணும். சப்பர பேய் வேணும். சப்பர பேய்னா அது பாட்டு சப்பிட்டு போயிட்டோம். அப்போ நீ ப்ளீஸ் கெட் அவுட். யா, செட்டில் இட் அண்ட் கோ. செட்டில் இட் அண்ட் கோ. அது உடனே தெரியல, ஃபுல்லா முடிச்சிட்டு தான் போகணும். அப்பயும் அந்த பேய்க்கு வந்ததுக்கு வேலையை முடிச்சுட்டு போ. அது என்ன வேலை படிச்சு நான் என்ன மாதிரி ஆளு எதுக்காண்டி வந்திருக்கு என்னை பார்த்து பயப்படாம. அதான் you need to remember in your life that one person that never afraid of you. அது செத்து போயிடுச்சா? அதுக்கு மேலே என்ன லைஃப்? செத்து பண்ண போயிட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். இன்னும் பில்லா படம் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கு. இது பேட்மேன் சொன்ன டைலாக், சூப்பர்மேன். I want you to remember that one man beats you. Made you bleed. Made you bleed. சரி, நீ நான் வச்சிருக்கேன். Made you bleed. யாரு? பேய்கிட்ட வந்து எனக்கு ப்ளீடிங்கே இல்லையா, அதனால தான் இப்படி உட்கார்ந்திருக்கடா. அதனால தான் அந்த டைலாக் நான் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன். I just wanted the man who made you fear even when you became a ghost. ஓகே, அதை வச்சுக்கிறேன். இது விஜய் படத்துல டைலாக் நல்லா இருக்குல்ல, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே சொல்ற மாதிரியே இருக்கே. நல்லா இருந்தா எதை வச்சுக்க வேண்டியதா. சரி, நம்மளுக்கு இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்கு. சரி, வேற யார் காலர்ட்ட ஹலோ சொல்லலாம்னு பார்ப்போம். 1 2 go 1 2 go 1 2 go. அப்பயும் நீ தான் ஜெயிக்கிற. இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இருக்கு. ஹலோ என்னம்மா ஹலோவே வந்து என்னமோ வார்டன் வந்து இந்த டீச்சர் வந்து ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எவரிபடி கெட் ரெடி. சும்மா ஐஸ் பிரேக்கிங். ஓ, ஐஸ் பிரேக்கிங். சரி, வந்து காதல் கதை கேக்குறதுக்கு ரெடியா? காதல் கதையா? ரெடி. காதலா? அவங்கள ஃபன் பண்ண ஃபன் பண்றீங்க. இல்ல ஒருத்தர் இந்த மாதிரி காதல் ஷூட் பண்ணி ஒருத்தர் வந்து நான் வந்து என் பேக சொல்றேன். பேய் கதையா? அவங்க காதல் கதை சொல்ல, அவங்க காதோல் கதை சொல்றேன். காதோல் கதையா? சரி, நம்ம வந்து காதல்னா என்னன்னு இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம்.
கரெக்டா வந்து அது அதே பஞ்சில் அதே கரெக்டா பஞ்சில் சொல்லு. ஆக்சுவலி இது ஒரு பட டைலாக். ஆமா நீங்க உங்க பேரை சொல்லிட்டு நீங்களே கதைய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களா, எக்ஸ்பிரஸ்ல போவோம். ஒரிஜினல் பேர் சொல்லுமா? அது உங்க இஷ்டம். ஓகே, என் பேர் தர்ஷினி. வந்து 2024ல தர்ஷினி இருந்துச்சு, கிளாந்தன்ல நடந்துச்சு. ஓ ஓகே. அப்போ நான் வந்து ஐம் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ். ஸோ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது ஸோ அங்க வந்து அந்த டைம் வந்து ப்ராஜெக்ட் ஓடி இருந்துச்சு கிளாந்தன்ல. ஸோ மெயின்லி வந்து அப்போ என்ன நடந்துச்சு தான். ஸோ அப்போ அந்த டைம் வந்து ப்ராஜெக்ட் வாஸ் ஆன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ நானு என் கூட 2 கொலீக் இருந்தாங்க. கேக்குதா? கேக்குது. நாங்க கேக்குறோமா? ஓகே ஓகே. சோ அப்போ நானே என் கூட வந்து 2 கொலீக் வேலை செஞ்சாங்க. ஆம்பளே பொம்பளையா? அந்த 2 கொலீக் நாங்க 3 பேருமே கேர்ள்ஸ். ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வயசு அது? எனக்கு 28 இந்த வருஷம். ஏன் இவ்வளவு இன்னொரு யோசிக்கிறீங்க? இல்ல அவங்க கால்குலேஷன் வருது 26 சோ அவங்களுக்கு உங்க வயசு தானா? சரி சரி. ஒருத்தங்களுக்கு வந்து என்னோட வயசு குறைவு, ஒருத்தங்களுக்கு வந்து என்னோட வயசு கூட. பட் அது irrelevant to the story right now. ஓகே. ஓ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க கதை சொல்றதுக்கு. ஓகே ஓகே. ரொம்ப irrelevant சார். எனக்கு irrelevant, எனக்கு relevant தான். ஓகே, ஆனா அவங்க 2 பேருமே மலே. சோ nothing to say much lah. ஓகே. என்னமோ சொல்லும் போது டிஸ்பாயிண்டர் சொல்ற மாதிரி இருக்கு. சரி சரி சொல்லுங்க. ஓகே, சோ அவங்க 2 பேரும் வந்து ஜியோலஜிஸ்ட். ஓ ஜியோலஜிஸ்ட். ஓகே ஓகே. சோ ஜியோலஜி அந்த டிஸ்கவரி சேனல்ல இருப்பாங்க அவங்களா? ஓ ஜியோகிராஃபி அது. ஓ கல்லை பற்றி கடவுள் அறியாது இந்த மாதிரி தத்துவம் சொல்லிட்டு இருப்பாங்களா அவங்களா? they study minerals. ஓ அப்பனா ஸ்பிரிச்சுவல் செய்றவங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஸ்பிரிச்சுவல் செய்றவங்க அந்த மினரல்டா. பாரு கல்ல பத்தி படிக்கிறவங்க. ஓ இந்த கல்லுல என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, இந்த கல்லு என்னத்துக்கு, இந்த லேண்ட்ல வீடு செய்யலாமா தெரியல, அது அவங்க செய்வாங்களா இல்லையான்ட்டு. சின்ன கல்லு பெரிய லாபம், பத்த லாபம் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இல்ல மினரல் சொன்னதுக்கு ஸ்பிரிச்சர் செய்றவங்க சொன்னேன். அங்க நிக்கிறேன் அங்க நிக்கிறேன் நீ. ஓகே ஓகே. அவங்க 2 பேத்துக்கும் we give name geologist 1 geologist 2 னு. banana 1 banana 2 நானோ banana version 1 version 2 வரி. எனக்கு அதுல வந்து அவங்க பேர் சொல்லிடுற ஒரு பயமா இருக்கு. அதான் இப்போ நான் செட் பண்ணிக்கிறேன் geologist 1 geologist 2. அப்ப நம்ம பேரு பா திரிஷானவை நயன்தாரானவை. இல்ல 2 கேர்ளா? ஓகே 2 கேர்ள். திரிஷானவை நயன்தாரானவை. ஓகே, த்ரிஷா யாரு நயன்தாரா யாரு? இப்ப அதுவாடா முக்கியம். நீ யார் வேணா சொல்லு, எங்களுக்கு என்ன எங்களுக்கா தெரிய போகுது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜியாலஜிஸ்ட் 1 வந்து த்ரிஷான்னு வெச்சுக்குவோம், ஏன்னா அவங்க சீனியர். அப்புறம் ஜியாலஜிஸ்ட் 2 வந்து நயன்தாரான்னு வெச்சுக்குவோம். திரிஷா பத்தி சீனியர் சொன்னல அங்க நிக்கிறடி. இல்ல அடுத்த சிஎம் அவங்க தான். அடுத்த சிஎம் அவங்க தான். ஓகே எல்லாம் ஒன்னால அப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்பதான் ரீசன்லி ஸ்டார்ட். சோ மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து நாங்க 3 பேர் தான். சோ எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அவரு தான் வந்து லைக் இன்னொரு ப்ராஜெக்ட்ல இருந்து இமிகிரேட் பண்ணி வரதுனால சமயத்துல இருப்பாங்க, சமயத்துல இருக்க மாட்டாங்க. சோ நயன்தாராவும் நானும் previously are from HQ, நயன்தாரா வந்து from another side. சோ மேமா 2 பேத்துக்கும் each another தெரியும். Then we were immigrated to this new project. Then Trisha வந்து newly appointed to join our company. கொஞ்சம் மூச்சு இழுத்துங்க. இது வந்து SPB வந்து மூச்சு விடாம பாடுற மாதிரி இருக்கு. அந்த ஒரு பாட்டு இருக்குமே, அது என்ன பாட்டு? ஐயோ டக்குனு வர வழி. ரேப் பண்ற மாதிரி ரேப் கார்ட். நீங்க நர்வஸா பண்ணானே, நீங்க மெதுவாவே பாருங்க. கதை வேக போகுதுல நான் வந்து எங்க 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 என்ன என்ன நடக்குது அதான் மூச்சு. ஓகே லெட்ஸ் கோ. எம்எனி மாதிரி கதை சொல்லாதீங்க. ஓகே கோ ஹெட். சோ திரிஷா வந்து கம்பெனி அப்பதான் நியூலி ஜாயின் 1 month ஆயிருக்கும். சோ அப்போ வந்து திரிஷா வந்து எங்க 2 பேத்தையும் பார்த்து சொல்றாங்க, இந்த கதையில வந்து திரிஷாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ ஒரு பேபி கேர்ள் இருக்கு. ஓ ஓகே ஓகே. அப்பா பேரு என்ன? ஜோசப் என்ற விஜய், ஜோசப் விஜய் என்றும் நான். பரவாயில்ல நீ சொல்லுமா, நாங்க வேற சொல்றோம்.
ஓகே. அப்போ வந்து அவங்க எங்களை பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ஆகணும், ஏன்னா என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, வாஸ் அட்மிட்டட் இந்த ஐசியூல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. தென் ஷி வாஸ் டெல்லிங் அஸ் லைக் இன்னைக்கு நான் 4 o'clock போய் ஆகணும், ஏன்னா அந்த பேபியை வந்து நான் ப்ரூபாட் பண்ண உஸ்தாட்ட பார்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு. என்னது ப்ரூபாட் பண்ண உஸ்தாட்ட கூட்டிட்டு போறீங்களா? உஸ்தாட்ட பார்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அவங்க பேபிக்கு என்ன ப்ராப்ளம்? அது இது அவங்களுக்கு கேக்குறாங்க. Actually எங்களுக்கும் தெரியல, but because we wasn't that close, right? அப்பதானே 1 month ஆயிருக்கு. But we know like the baby is not feeling well. Like அந்த பேபியோட கை கால்லாம் ஓகே இருக்கும், ஆனா வயிறு மட்டும் like you know I don't know like balloon உப்பு போயிருக்கோம். அந்த வயிறு வந்து அவ்வளவு பெருசா like வீங்கி இருக்கும். like balloon வீங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வயிறு மட்டும் பெருசா வீங்கி இருக்கும். பலூன் வீங்கினா எப்படி இருக்குமா? இருக்கலாம். The kids in Africa something like that, like bloated. Yeah, usually that's how it looks in the picture also, like malnourished மாதிரி இருப்பாங்க. But no chances in Malaysia to happen that, right? So போய் கேக்கும்போது then doctor also couldn't like pinpoint the actual case what was it. So அவங்க வந்து memang was bringing to see doctor and all, and that girl also doesn't believe in this bomo the brubad இதெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்ல. But because the mother-in-law told her like எதுக்கு கூட்டிட்டு போய் பாருனோனே she wanted to bring lah. So she told us, baby என்னோட மூஞ்சி வந்து அப்ப சப்டைட்டில் இருந்துச்சு போல, like why are you bringing to see brubad and everything when you have to bring it to any paka? So she literally said like I don't want to bring, but my mother-in-law forced me to go, so we're just bringing to check lah. Then I was like okay go. It's not like I can say anything like போகாதீங்க சொல்லாம போறீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. சொல்லாம மூஞ்சி 10 வருஷம் வச்சுல. அதான் அது லைக் அந்த ஃபேஸ் நம்மளால தான் அடுக்க முடியாதுல்ல, மூஞ்சில வந்துரும். தெரியும் எனக்கு அந்த கேஸ் இருக்கு. அப்போ நானு அதான் ரெஸ்டிங் பீச் பேசணுவாங்கல்ல, சோ அப்படி நானே சரி ஓகே அப்படி அப்ப நானும் சொன்னேன், பிகாஸ் அங்க வந்து கன்சிடர் நானும் அந்த சோ சொன்னேன் ஓகே நீ கிளம்பு அப்படி. ஆனா எங்க இடத்துல என்னன்னா பிகாஸ் ஃப்ரம் த பிக்கர் itself to our construction site is like 40 minutes, so 20 minutes is like normal road, because you know Kelantan's road, right? Normal road, but it's like sleko-வா இருக்கும். Then another 20 minutes வந்து you have to go to the Kelapa Sawit road. So அந்த Kelapa Sawit roadல வந்து it'll be 20 minutes and you can only access by 4x4. normal கார்லாம் போக முடியாது because the road itself condition is very bad. So அந்த மாதிரி வெளியாவ போறாங்கன்னா எங்க லைக் நாங்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு காடி இருக்கு, சோ போகும்போது ஒன் ஷாட் எல்லாம் உள்ள போயிடும், வெளியே வரும்போது ஒன் ஷாட் வெளியே வந்துரும். இஃப் லைக் half day or சீக்கிரமா வெளியே வரணும், you have to call the driver. So because she really joined, she don't have the number, so I called the driver. Then the driver came, pick her up and drop her off. அதுதான் லாஸ்ட் நாங்க அவளை பார்த்தோம் ஆக்சுவலி. Then அப்போ வந்து எங்களுக்கு தெரியல இதை பத்தி. ஸோ அதுக்கப்புறம் நானும் என் கூட்டாளியோ வேலை எல்லாம் முடிச்சுட்டு then we went out. So கிளம்பும் போது around 7:30 இருக்கும். So our working hours is like 8 to 8, but you don't have to stay all the way until 8. Once you finish the work and nothing much you can go out, because starting stage and most of them எங்களோட like how to say no much people there, so very like anything will happen, right? Because it's like Kelapa Sawit road, then it's kampung orang asli, we don't know also actually அந்த ஏரியா எப்படி இருக்கும்ட்டு. ஸோ நானும் என் கூட்டாளி வெளியே வரட்டும். இப்போ வெளியே வரும்போது நாங்க பண்ண பிளான் என்னன்னா we were talking because it's Kelapa Sawit road and it's all jungle, right? So I and my friend we were talking inside the car. We were like பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த போட்டோல பார்த்து அந்த பிள்ளை எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னோடனே அப்ப நான் சொன்னேன் ஆமா but they're supposed to bring it to like, because right now they're just looking in Buah Musang area, the Kelantan area. It's like you can bring the kid to the specialist or anything, right? So inside the car I was telling maybe can bring to the specialist or blah blah blah. Then அந்த இன்னொரு ஜியாலஜிஸ்ட் இருக்காங்கல்ல நயன்தாரா, she was telling like பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் சம்திங் இஸ் இன் த கிட். இல்லைன்னா அந்த பிள்ளைய 3 மணிக்கு விடிய கால அழுவ போகுது, இல்லைன்னா என் டாக்டர்னால என்ன இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஆல் லைக் எல்லாமே லைக் கன்ஃபார்மா உன்னால ஆன்சர் கிடைக்க முடியாது. மெடிக்கல் வந்து சம்திங் பட் I was debating the girl. Then the girl was like இல்ல எனக்கு இன்னும் அந்த பிள்ளைக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னா இது அப்படின்னு நாங்க பேசிட்டு போறோம் அந்த காரியில. we were like talking, then it's like ghost எல்லாம் nothing blah 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 அப்படின்னு பேசிட்டு போறோம். பேசிட்டு அன்னைக்கு நைட் வந்து then we தப்பா மக்கள் we went back to our house already. And the time வந்து இந்த house வந்து is like double story, it's a double story house, so both of us are renting one room. Another room is supposed to be our colleagues, but அவங்க அப்ப வந்து இன்னும் வரல. அப்போ அன்னைக்கு நைட் வந்து then we still talking about this like could be something follow the kid or something else. Now they're bringing to star, right? Could be something like that. Then பேசினோம். Then I said like it's okay lah, up to the mother how they gonna just, I hope the kid get the attention he deserves lah. Then other conversation முடிஞ்சிச்சு. Then night also come, we bathed and everything, then we supposed to go to sleep. So at the minute we were talking about something, then both of us went to sleep. So the thing is
my friend, she couldn't wake up in the morning. So I usually tell her not to set any alarm. I will wake you up. Because she set her own alarm. ஆனா அப்புறம் எழுந்திரிக்க மாட்டாங்க. நான் தான் எழுப்பி விடணும். அவங்க செட் பண்ணிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. எனக்கு தான் அந்த அலாம் ஒர்க் பண்ணும். ஸோ செட் பண்ணாத நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ யூஸ்வலி this one did not happen. We already there for 1 month plus அந்த time. So we already have our own schedule. So like she will wake up at 6. I will wake her up at 6 o'clock. Then I will wake up at 6:30. Then by 7 we'll leave from the home because 7:45 we have school box we need to attend. So like that's how it goes. So அன்னைக்கு நைட் வந்து 2 பேர் தூங்கிட்டோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு போன்ல வந்து அலாம் அடிக்குது 6 o'clock. So I wake up. எங்க ரூம் லேஅவுட் எப்படி இருக்கும்னா கதவை திறந்தோடனே you can see my bed and her bed. You can see straight. But her bed வந்து is how to say is near to அந்த சைட் சர்வர், அந்த கதவோட சர்வரோட சேர்ந்து இருக்கும். என்னோட பெட் வந்து ஆப்போசிட் சைட் சர்வத்தோட வந்து இது இருக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அங்க வந்து காப்பி எல்லாம் இருக்கும். லைக் ஸோ அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா 6 மணிக்கு அலாம் அடிச்சோன்னு ஐ வேக் அப் லைக் Geologist one wake up. Trisha like say Nayanthara. I was like Nayanthara wake up. Then Nayanthara didn't say anything. I was like என்ன Nayanthara ஒண்ணுமே சொல்ல அப்படின்ட்டு. நான் வந்து வேற நான் கண்ணாடி போட்டிருப்பேன். ஸோ கண்ணாடி போடலன்னா எனக்கு கண்ணும் தெரியாது. இப்போ என்னோட பிளரான வியூல என்ன தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மெத்த மேல அவங்க படுத்துட்டு இருக்காங்கன்னா போற ஃபுல்லா மூடி அப்படித்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. லைக் என்ன அந்த பிள்ளை ஏந்திரிக்க மாட்டேங்குது, கிட்ட போய் எழுப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் கத்துறேன் ஏந்திரின்ட்டு. Then no response. Then I want to wake up. Then I listen from toilet. She saying that Dashni நான் குளிக்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. லைக் குளிக்க போயிடுச்சு பிள்ளைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு, அப்புறம் நம்ம திருப்பி தூங்கணும்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அப்போ வந்து பிகாஸ் ஐ வாஸ் லைங் ஆன் மை சைட் ஐ கேன் see the door. ஸோ படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஐ எம் வெரி வெரி லைட் ஸ்லீப்பர். ஸோ இந்த மாதிரி கதவு திறக்கிறது அந்த தொம்போல் சத்தம் கேட்டுச்சுன்னா ஏஞ்சிக்குவேன். ஸோ நான் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து அந்த எங்க ரூம் கதவு தொம்போல் வந்து யாரும் திறக்கிற மாதிரி இருக்கு. என்ன அது கட்டி பிள்ளை குளிச்சிருச்சா, வெளியே துணி எடுக்க போதும். ஆனா இப்ப லைக் கதவு திறந்தா என் மூஞ்சிக்கு லைட் அடிக்கும். ஏன்னா வெளியே லைட் வந்து திறந்து தான் இருக்கும். லைக் என்ன திறக்கிற சத்து கேக்குது, லைட் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு திறந்து பார்த்தா கதவு சாத்திதான் இருக்கு. ஆனா சத்தம் கேக்குது. யாரோ கதவு திறக்கிற சத்தம். அந்த லைக் அந்த door something like you push down kind of thumble, right? Like push like then you open the door, another one அப்படின்னு சத்தம் கேட்கல. So you can hear that sound. Like என்ன கதவு திறக்கல, கதவு மேமா திறக்க, கதவு மேமா அதே எப்படிதான் இருக்கு. ஆனா after that I see something walking from the door. Means திறக்காத கதவுல இருந்து யாரும் உள்ள வராங்க. Then the thing keep on walking and I'm looking at it. My eyes is still open. I'm looking at it. It keep on walking. Then it come to the middle point when I say got carpet, right? It come to the middle point. Then it stands there in front of my face. So that time I'm looking straight to its eyes. How it looks like, it's literally look like a like Muslim and they solid they wear the telukong kind of thing, right? அந்த மாதிரி இருக்கு. ஆனா மூஞ்சி இருக்கிற இடத்துல வந்து மூஞ்சி இல்ல, அப்ப கருப்பா இருக்கு. இல்ல அது இன்ட்ரெஸ்டிங் தாட் வேணாம். மூஞ்சி இடத்துல எலிஃபண்ட் மாதிரி ஏதோ இல்ல, two eyes, nose, mouth அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எதுவுமே இல்ல. clay face. But I can feel it looking at me, There's no eyes, but I can feel it looking at me. I'm like, என்ன பாக்குது. But அந்த டைம் வரைக்கும் I'm like, panic எதுவும் ஆகல. But I think that was the first time I feel like sleep paralyzed kind of thing. Like I couldn't move for anything. But அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். I'm like, என்ன இது நம்மளே பாக்குது அப்படின்னு குறுன்னு நம்மள பாக்குது அப்படின்ட்டு. அப்ப நான் பாத்துருக்கேன். இதுதான் அழகல வாங்கிருதா? அது யாரு இதுல வாங்கிக்கிறான்னு தெரியல. யாரு இது மேல வாங்கிச்சா? அப்ப நான் கண்ணு மூடிட்டேன். கஷ்டப்பட்டு கண்ணு மூடிட்டு அப்புறம் திருப்பி ஏன் கஷ்டப்பட்டு கண்ணை மூடுறீங்க? இஷ்டப்பட்டு மூட தானே. என்னத்தை மூட சொல்ற? அவங்க ஸ்லீப் பேரலைசிஸ் இருந்தோம் bro, நீங்க வேற. ஸ்லீப் பேரலைசிஸா? கஷ்டப்பட்டு மேம் சைடுல படுத்ததா I cannot move anything, but that's why I very like struggle பண்ணி என் கண்ணை மூடினோனே அப்போ என்ன ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி திறந்து பார்க்கறேன் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடியாம திருப்பி தரத actually I don't know what's going on. நான் டைஜஸ்ட் பண்ண முடியல, என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தனால திருப்பி கண்ணு திறந்து பார்த்தேன். திருப்பி அதே மாதிரி சைடுல படுத்திருக்கேன். திருப்பி இது கனவு. அப்ப வந்து காலையெல்லாம் திருப்பி ஆரம்பிச்சு அவளுக்கு ஓகே கனவு தான் போல அப்படின்ட்டு திருப்பி அதை பார்த்துருக்கேன். திருப்பி அதே சத்தம் திருப்பி நான் கதவை பாக்குறேன். திருப்பி அந்த உருவம் திருப்பி நடந்து வருது. நானும் மறுபடியும் திருப்பி நடந்து வருது. It came near to my face again. This time it doesn't just stop looking at me, it coming nearer to my face. Like அது குனிது like 90 degree like அப்படி bedtime kiss கொடுத்துட்டா போயிருப்பா உங்களுக்கு. அது
then at that time இந்த வாட்டி கண்ணு கூட என்னால மூட முடியல. I'm like I couldn't even close my eyes. I'm like sleep. I'm like paralyzed there. ஆனா அது கிட்ட வந்து I'm like ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படிதான் இருந்துச்சு. இப்படி இழுத்துக்கிட்டு அதுக்கு என்ன அட்ராக்ட் ஏன் bro என்ன டிஸ்டர்ப் பண்ற தூங்க விடுற கல்லட சீக்கிரமா வேலைக்கு போறோம். ஜிகுலோ வேலையா? சீக்கிரமா வேலைக்கு போறதா ஜிகுலோவா வேலைக்கு உனக்கு அதை கேட்டுச்சு. எனக்கு அதான் கேட்டுச்சு. காதுல பிரச்சனை. காதோல் Then I was like, you know, but at the time I couldn't really judge it. But இப்ப சொல்றதுக்கு அது ஃபன்னியா இருக்கு. But at the time I couldn't really like என்னதான் நடக்குது எதுவுமே தெரியல. Then I think at the corner culture when it coming, I don't know how. I think I just close my eyes or anything. And the next time when I wake up, I see like I'm sleeping normally. Like normally என்னோட பேக்ல படுத்திருக்கேன் and I'm facing the ceiling. And at the time எப்படி ஆச்சுன்னா the one that I tell go to bath, right? She came then she wake me up. Like Darshini ஏந்திரி 6:30 ஆச்சு நீ என்ன ஏந்திரிக்கல அப்படின்ட்டு. என்னம்மா அஞ்சலி படம் எண்டிங்க சொல்லியிருக்கேன். எந்திரி அஞ்சலி எந்திரி. I ஏஞ்சிட்டேன். I was like என்ன because I'm like I told you I'm very light sleeper, so என்னோட அலார்ம் எல்லாம் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. like என்ன மிஸ் ஆயிடுச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பட் அந்த டைம் வந்து because we were in a hurry to get ready like and I'm already like late, so I like first went and bath and everything. But bath பண்ணிட்டு வெளிய வந்து I asked my friend, did you hear me calling you in the morning just now? Then she was like, no, I didn't hear you calling me at all. I was bathing inside, but I went to bath early because I wanted to do something, so I went to bath early, but I couldn't hear you calling me on it. I was like, அப்ப நான் அவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன் ஏந்திரி நான். அப்போ டாய்லெட்ல இருந்து யாரு என்கிட்ட நான் டாய்லெட்ல குளிக்க போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் like I told you, I thought this one was a dream, just a dream that happened twice in a row, like something, you know. I was like, oh, okay, ketta kanavu polukku naanum maranditen. Then we went to work as normal. Then when I went to work, then suddenly around 10 o'clock I have this thought, முன்னாடி கனவுனா அவ்வளோ ரியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு. Why I still feel like, you know, when you stress your body, you feel your body like still painful and stuff, right? I still feel my body is not comfortable, like discomfort இருக்கிற மாதிரியே இருக்கு. Is this really happen or what? Then I was like, because I have another friend in HQ, so I like WhatsApp them. I was like, hey, you know, I had something like this happening with me. I don't know, but I think this is sleep paralysis. What do you think? Then I go பேசிக்கிட்டு இருந்தோம் இதை பத்தி WhatsApp. Then they were like, maybe you gonna catch out, but you don't know. Then I was like, why I want to catch out? I didn't do anything for it to catch out me also. Then they were like, but we just like they were talking. Then we just end the call and everything. Then I was like, okay lah, because அன்னைக்கு வந்து I supposed to go back at half day because I'm coming back to KL. So the next day was my leave. So then we talked about it. Then I finished all my pending works. Then 1 o'clock is my bus. So I called the driver. Then I came out. Then I took my bus back to KL. So இப்போ வந்து அந்த ஜுவாலஜிஸ்ட் 2 இன்னும் அங்கதான் இருக்காங்க, 9th இன்னும் அங்கதான் இருக்காங்க. இப்ப 9th என்ன நடந்துச்சுன்றது தான் கதை. இப்பவே கண்ண கட்டுது. அப்போ நான் கிளம்பினோட 9th வந்து அந்த ரூம்ல ஒண்டியா இருப்பாங்க. சோ 9th நார்மல் மாதிரி வேலை எல்லாம் முடிச்சிட்டு she went back home. வேலை எல்லாம் முடிச்சிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து இன்னொரு அப்பாங்க இருப்பாங்க. அவங்க வந்து சேஃப்டி, அவங்க வந்து இன்னொரு ரூம்ல இருப்பாங்க, நாங்க வந்து இன்னொரு ரூம்ல இருப்போம். சோ அந்த அப்பாங்க வந்து அரௌண்ட் 3 o'clock பிளஸ் வந்து அவருக்கு வந்து யாரோ இந்த பண்ணுவாங்க தெரியுமா, இந்த யூனோ லைக் கொஞ்சம் அம்பிள் லைக் அந்த அம்மிங் சவுண்ட் பண்ணுவாங்கல்ல, அம்மா 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 அதானே அந்த மாதிரி சம்திங் லைக். பட் யூ நோ the Malay songs like இந்த கிளாசிக் லெஜெண்ட்ல எல்லாம் வரும் தெரியுமா, ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குமே அந்த சத்தத்தை கேட்டாலே. If you watch like Pontiana, Alam Sandamalam, அதுல எல்லாம் வரும் இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த சாங் மாதிரி வரும். என்ன சத்தம் இந்த நேரம், அது வேற ட்ராக். மலையில வந்துச்சு அப்போ மலையில என்ன அது சரி apa cerita pada malam ini kenapa you tak tidur. அந்த கிளாசிக்கான கொஞ்சம் எப்படி சொல்றது லைக் கிளாசிக்கா இந்த விசில் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட். I couldn't exactly say it out. மலே பாட்ட சீசிரம் பாடினா அப்படி இருந்திருக்கும். ஓகே அவ்வளவுதான். ஓகே சரி ஓகே. சோ அந்த அபாங்க கேட்டோன்னா ஒரு இந்த நேரத்துல யாரு இந்த பாட்டு பாடுறா அப்படின்ட்டு. அப்போ பக்கத்துல வந்து அந்த ஜுவாலஜிஸ்ட் 2 இருக்காங்க. அந்த ஜுவாலஜிஸ்ட் 2 வந்து மெமாங் ஷீஸ் லைக் தட். ஷீ லைக் என்ன பண்ணுவாங்க, ஹெட்போன்ஸ் போட்டுட்டு மெமாங் வேகமா பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ பட் அவங்க கேட்கிற பாட்டு எல்லாம் யூசுவலி லைக் கேப் பாட்டு இல்ல மல்லே இந்த டான்ஸ் ஆடுற பாட்டு அந்த மாதிரி பாட்டு தான் இருக்கும். சோ இந்த மாதிரி பாட்டு
பாட்டு யாரு கேக்குறா, இல்ல இந்த பிள்ளை தான் கேக்குதான்ட்டு சரி நம்ம போய் பாப்போம்னா அந்த அப்பா ஏஞ்சி வந்து அந்த அந்த எங்களோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. எங்க ஆபீஸ் வந்தோடனே அந்த பாட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்தா கேக்குது. அவன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறாங்க. கதை திறந்து பார்த்தா அந்த ஜுவலஜிஸ்ட் வந்து அந்த மேஜல வந்து இப்படி தலையை வச்சு குடிச்சிட்டு பார்த்து தூங்கிட்டு இருக்காங்களாம். அவங்க இப்ப யாருல இவ்வளவு நேரமா இந்த பாட்டை பாடி இருந்துச்சு அப்படின்னு பாட்டு பாடிச்சு. அப்போ அந்த ஜுவலஜிஸ்ட் வந்து இவங்க கது திறக்க சத்தம் கேட்டோன்னே ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சோன்னா இந்த அபாங்க சொல்லிருக்காங்க லைக் எனக்கு இந்த மாதிரி பாட்டு கேக்குது, யார் பாடினான்னு தெரியல அப்படின்னோன்னா அந்த ஜுவலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன பயமுத்த தானே சொல்றீங்க, நான் ஏற்கனவே பயந்தாங்க போயிருமே சொல்லாதீங்க நான் பயந்துருவேன் அப்படின்ட்டு. இல்ல சத்தியமா எனக்கு இந்த பாட்டு கேச்சு, இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னோடனே அந்த அபாங்க அதுக்கு மேல சொல்லல, ஏற்கனவே அந்த பிள்ளை பயந்து போயிருக்கு பயமுத்துறோம் நான் போய் தான் சொல்றேன். எங்க ஊர்ல நான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. I am dumb, I'm a dumb, I'm a dumb. எனக்கு கேட்கல எனக்கு அப்படியெல்லாம் கூட கேட்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாரு போல. பட் அந்த பிள்ளைக்கு வந்து அது கேட்டோன்னு லைக் ஒரு மாதிரி ஏற்கனவே பயந்து போயிருச்சு. இல்ல இது வேற லைக் ஓகே இன்னைக்கு நம்ம சீக்கிரமா கிளம்பிடுவோம் ஏன்னா நானும் இல்லல அப்படின்னு சொன்னானு. சோ அப்பா கிளம்பிட்டாராம். நீங்க உண்மைதானே சொன்னீங்க, இல்ல பொய் சொல்றீங்க, நீங்க உண்மைதான் சொன்னீங்க, பொய்தான் சொன்னேன், இப்ப எது உண்மை எது பொய் நானே மறந்துட்டேன். எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவே தெரியாது அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டு தென் ஷி மண்டி எவ்ரிதிங் ஷி வாண்ட் சாலட். சோ அவங்க லைக் சாலட் பண்ணும்போது ஷி குட் ஹியர் தி சேம் டோன் பிகாஸ் அந்த அபங் சொல்லும்போது அவர் வந்து பாடி காமிச்சாரு, அதை வந்து லைக் பண்ணி காமிச்சாரு, அம்மிங் பண்ணி காமிச்சாரு எப்படி அந்த சவுண்ட் இருக்கும்ட்டு. சோ அதே மாதிரி சவுண்ட் அவங்க சாலட் பண்ணும்போது பக்கத்துல இருந்து கேக்குதான். அவங்க ஆனா இது லைக் என்ன டைம் இருக்கும் 7 o'clock மக்ரிப் டைம். ஓகே சோ என்ன இல்ல சோ லைக் சாலட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் லைக் எப்படின்னா அவங்களால குஷோவா போக முடியலையா, ஏன்னா அவங்க வந்து லைக் அதெல்லாம் குஷோவா தான் சாலட் பண்ணுங்க. சோ அந்த பாட்டு வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ட் அவங்க அவங்க லைக் எப்படி சொல்றது சாலட் பண்ண அந்த பாட்டு இன்னும் வேகமாவே வந்துகிட்டு இருக்கா. தென் she like in until one stage is too loud that she couldn't like ignore it at all. She stopped salat then she keep on listening the song. அப்ப அவங்க லைக் அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து ஓகே பக்கத்து ரூம்ல வந்து எங்க கலீக்ஸ் அப்ப வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்ப இன்னும் வரலன்ட்டு. So they both already come in but they haven't joined the work yet because அப்ப வந்து consider off day நால they still resting la. அவங்க ரூம்ல இருந்து தான் வருதா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட். பட் when she went அந்த சத்தம் வந்து எங்கன்னா எங்க ரூம் ஓட திங்கப் அந்த சைட் கேக்குது. ஆனா எங்க ரூம் திங்கப் அந்த சைட் வந்து லிட்டரலி நத்திங், அது ரோட் சைடு ஆயிரும். and you because it's double story right, you understand you can't come to first level and sing something at the side of the window. So like window side la இருந்து கேக்குது but she don't go and see at the window. So என்னாச்சும் தெரிஞ்சிட போதா அப்படின்னு ஒரு பயத்துல அவங்க அந்த விண்டோ சைடே போல. அவங்க என்ன பண்ணாங்க கூலா இதெல்லாம் மறக்கிற மாதிரி லைக் சமாளிக்கிற மாதிரி பக்கத்து ரூம்ல எங்க கல்லிக்கு இருந்தாங்களா அந்த ரூமுக்கு போயிட்டு எல்லாம் எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க, இன்னைக்கு ராத்திரி என் ரூம்ல டர்ஷனி இல்ல, நீங்க வந்து என் ரூம்ல தூங்குறீங்களா, நம்ம நைட்ல லேப்பா பண்ணுவோம் ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு படம் பார்க்கலாம் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னா. அப்ப அந்த 2 கல்லிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்ப எங்க ரூம் வந்துட்டாங்க. சோ சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க எங்க ரூம்க்கு வந்துட்டா இவங்க வந்து சாலட் பண்ணிருக்காங்க. சோ ஜெலஜிஸ்ட் சாலட் பண்ணும்போதுதான் அப்ப சாலட் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா. சோ இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு then they were talking and everything. So அந்த டைம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லையா. then she could go to sleep. So the next morning they all went to work as normal and everything. But என்னன்னா this then my holiday finished, I come back to work. So I joined to work. அந்த டைம் வந்து because that week and the first geologist is still on leave. What she updated that a kid is in serious condition, is in ICU already, so she can't come to work. She have to extend a leave by another 1 week lah. Then we all take note on that. So the Nayanthara, right, the second geologist, she has to cover work also because எங்களோட இதுல வந்து 24 hours running நால we have day shift and night shift. So because of that, but you can't work 24 hours, right? So the thing is it comes like okay in the morning when you need to go to the site you go, you finish your work, you come back, you rest, then at night when you need you go back and come back. So அந்த மாதிரி இதுனால so எங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனும் தோசை மாறிடுச்சு. சோ நாங்க வந்து டிரைவர் கூட போக ஆரம்பிச்சோம். அவங்க வந்து எப்போ அந்த ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சோ அப்பதான் ஜியாலஜிஸ்ட் போக ஆரம்பிச்சாங்க. சோ ஐ கம் பேக் ஸ்டில் நாங்கெல்லாம் வந்து ஸ்டில் அந்த சேம் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் தட் once I'm back I'm sleeping on my bed. On the geologist 2 bed வந்து one of our senior colleague is sleeping. So geologist 2 and another colleague is sleeping bottom like அந்த down படுத்துறாங்க. அந்த கார்பெட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு மேல. So consider on my right side they are sleeping lah.
So then once I come back everything, that night what happened again was after work எல்லாம் finishing நாங்க திருப்பி வந்துட்டோம். Then we eat and everything, then I went to sleep. So நான் வந்து விடியக்கால ஒரு 3 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திரிச்சிட்டு I wanted to go to the washroom, but when I wake up and see beside me at the right hand side, one of the girl is sleeping at the down. So it's like அவங்க அங்க படுத்துறதுனால I couldn't go to the right side. I couldn't like get down from the side. அவங்கள மிச்சிருவேன். So I have to only like என்னோட கால் கிட்ட like I have to slide, then I have to wake up from my down part, right? Like எப்படி சொல்றது, actually from my leg side தான் நான் இது பண்ணேன். So நான் என் கால் சைட் பார்க்கும்போது அந்த இன்னொரு ஜுவலஜிஸ் அவங்க படுத்திருந்தாங்க. என்ன அந்த பிள்ளை என் கால் சைட் படுத்திருக்கு, இப்ப நான் எப்படிதான் ஏஞ்சி டாய்லெட் போறது, விழுந்துட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சைட்ல போயிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ஏஞ்சி வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு வந்து திருப்பி படுத்துட்டேன். படுத்தது நெக்ஸ்ட் மார்னிங் ஆஸ்கிங் ஐம் லைக், ஜுவலஜிஸ்ட் நீ ஏன் என் கால் கிட்ட படுத்திருந்தேன், நல்ல வேலை நான் வாஷ்ரூம் போகும்போது உன்னை பார்த்தேன், நான் உன்னை பார்க்காம சிலப்பா மேய்ச்சி கீச்சி ஒம்பது என் கால் கிட்ட வச்சிருந்தேன் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு சொல்றேன். நீ பார்த்து 10 ரூபாய் என்ன ஆயிடுவாங்க அப்படின்ட்டு என்ன பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை சிரிக்காம கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு என்ன பார்த்துட்டு, ரஷ்னி நான் நேற்று ராத்திரி மேலேயே வந்து படுக்கல. என்ன சொல்ற, நீ மேல வந்து படுக்கலையா? அப்போ நீ சைட் போயிட்டு வந்துட்டு எங்க படுத்திருந்த அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ ஷி ஹேட் நைஸ் sleep and I know she will come back to our house. Then she like, இல்ல நான் வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, I was too tired to come up, so I sleep at the down bottom there in the sofa. Then I was like, நீ படுத்திருந்தனா அப்ப என் கால் கிட்ட யார் இருந்தாங்க? But I don't want to get all of them worried. I just said like, நான் கண்ணாடி போடல, சோ அதனால தான் என்ன இருட்டா என்ன இருந்த மாதிரி இருந்துச்சு போலக்கு. இது வேலையா போச்சு, எனக்கு கண்ணாடி போடாம என்ன இருக்கிற மாதிரியே வச்சுக்க அப்படின்ட்டு I just laughed it off and I just closed the story at that because I don't want anyone to have like, because I'm the one who facing it. I'm not sure about others, but அந்த டைம் வந்து ஜியோலஜிஸ்டுக்கு நடந்தது வந்து அவங்க என்கிட்ட சொல்லல. டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. அப்ப நானும் எனக்கு நடந்த இந்த ஸ்லீப்பர்ஸ் எதுவுமே நானும் சொல்லல because we didn't like exchange this information and everything. Then அதுக்கப்புறம் then some like for me வந்து small things keep on happening. It's not like something very scary like அப்படின்னு கத்துற அளவுக்கு இல்ல. Like sometime நான் கிச்சன்ல ஏதாச்சும் சாப்பாடு சுடு கட்டிட்டு இருப்பேன், I will be frying something, பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். So I assume my colleague la, I be talking to them like பேசிக்கிட்டே இருப்பேன், ரிப்ளை வராது. திரும்பி பார்த்தா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. பட் சம்டைம் இவங்க என் கிளிக்கா இருப்பாங்க. சம்டைம் அவங்க ஹெட்ஃபோன் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நான் பேச அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சம்டைம் அப்படியும் இருக்கும். ஸோ லைக் இப்படி மாத்தி நடக்கிறதுனால நான் தான் டெலிவிஷன்ல பாத்துட்டு இருக்கேன். அதனால உண்மையாலேயே I couldn't like pinpoint it actually happening because it's like too many situation is ongoing. Sometimes I see my so இது உங்க டைம் லைன்ல இது வந்து ஃபுல்லா உங்க லைஃப் ஃபுல்லா நடந்ததா இல்ல எத்தனை வருஷம் இது நடந்திருக்கும்? Just literally 2 weeks. இது நீங்க chronologically உங்க ஆரம்பத்து கட்டத்துல இப்ப அந்த அன்னியன் படத்துல 10 வயசுல என்ன நடந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மாதிரி அங்கேயே இருந்து அந்த மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். இப்ப இது வந்து literally 2 weeks நடந்தது. very short things keep on happening. So we couldn't really like pinpoint anything happening and we also internally நாம பேசிக்கல இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. So then this is almost ending part already la. Then on when Thursday night அந்த மாதிரி இருக்கும். So Tuesday night வந்து எங்க ஆபீஸ்ல வந்து supervisors all Indians. So அங்க ஒரு அண்ணன் நான் சொல்லிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, I feel like ஒரு மாதிரி அன்ஈஸியாவே இருக்கு அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து, I'm not sure. Then அவங்க சொல்றாங்க because கேம்ப்ல வந்து முக்காசி சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸ்னால they have ஐயா சாமி there. Then like Rashni Tuesday night வந்து நாங்க சாமி கும்பிடுறோம், நீ வந்துட்டு போ, வந்து சாமி கும்பிட்டு போ, maybe you feel better. Then at the same time the geologist too, so she has to like stay until 8 o'clock for work. So I was like okay, then once we go back. So நானும் stay back பண்ணிட்டு I went to the ஐயா சாமி, then I pray, துணூர் எல்லாம் பூசிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு then கச்சாங்கும் பொங்கலும் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தின்னி பண்டாரம் ஜுவலஜி. சோ வேலை முடிஞ்சு வர ஒன்னா வெளியே வந்தோம். கச்சா பொங்கல் கொடுத்தத இந்த பேய் கதைக்கு அந்த கச்சான் கொடுத்தது ரொம்ப முக்கியமா? அது ஃப்ளோல வந்துச்சு bro, so sorry. இப்ப கச்சான் கதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவசரப்பட்டு அந்த கச்சான் ஞாபகம் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை, இத அவனை வெட்ட முடியாது. அவன் எடிட்டர் இருக்கிற டைம்ல அவன் உங்களையும் மியூட் பண்ணிடுவான் போல இருக்கு.
டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில என்ன அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஓகே நீங்க எண்டிங் பண்ணலாம், நாங்க 2 பேரும் எண்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து then I went back home. So அன்னைக்கு நைட் வந்து I'm sleeping around but என்னால தூங்க முடியல. என்ன ஆச்சு ஏன் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு around 3 o'clock இருக்கும். நான் வந்து சாமி கயிறு கட்டியிருந்தேன். சோ அது வந்து உழுந்துருச்சு. அந்த கயிறு மிஞ்சில இருந்து லூஸா தான் இருந்துச்சு. So I don't know it like fall on because it's loose or because of this. But then after what happened, I called my mother. I told like இந்த மாதிரி நடந்துச்சுமா, என்னாச்சு என்ன தெரியல, எனக்கு லைட்டா பயமா இருக்கு அப்படின்னோடனே then my mother called my மாமா. then அவங்க மாமா கிட்ட சொன்னோன்னே மாமா சொல்லிருக்காங்க, சரி நீ வீட்டுக்கு வா, ஏன்னா எங்க மாமா வந்து சொல்ல கோயில் வச்சிருந்தாங்க, நீ வீட்டுக்கு வரும்போது நம்ம என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு. so I went back home. so வீட்டுக்கு போனோன்னே they told like தர்ஷினி டைமிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு திருப்பி நான் வந்துட்டேன் வேலைக்கு. இது வந்து நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன். திருப்பி வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்தோடனே when I joined back work, remember the geologist one that went on leave for 1 week? She come back also. So when she come back, then on the day I'm seeing her, then she looked very thin and very this one. So at that point, because we were all working, we couldn't ask anything. Then we went lunch together with her. So lunch பண்ணோன்னா நான் கேட்டேன், என்னாச்சு, why you looking so thin, are you okay அப்படின்னு கேட்டோன்னா ஒரே அழுவே. Like what happened? Then only the actual story came out. It seems like before she joined our company, she went on an expedition with all our geologist team, like for a study. So அந்த study போன இடத்துல தான் what the ustad said, அந்த study போன இடத்துல தான் something follow her back because it liked her. And it's not like something like, you know, like jinn all, it's considered still Muslim, right? It's still like one this one, right? This one is something like orang asli's one. So you can't really I would say you can't really I would say exorcise it out because it doesn't really scared of someone, like scared of anything kind of thing. So they had like the full week வந்து they had like so many issue into exercising it. Remember the Wednesday that I told you that I couldn't sleep, I feel like uneasy kind of thing. It seems that day was the day they finally exercised out and the kid okay now only is like on stable condition. So actually that's what happened. And why it attacked, not attacked, like அவங்க சுத்திய சில பேருக்கு like the mother-in-law like at some visions or so, like then the another friend all because of all of us were together with her when this happening. And it seemed it liked her so much that it wanna repel all of her friends over all of her cycle. And because the mother is still considered strong, it went and attached itself with the kid. That's why the kid also had problem. So once all this all completed, the kids turned back better. So when the year we saw back the kid, the kid is okay now, playing and ready. அப்புறம் தான் இது அவங்க கதை சொல்லி முடிச்சோன்ட்டு I and my the another geologist friend, we started dog and we were like, oh இப்படி நடந்துச்சா உனக்கு, ஓ எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்புறம் உனக்கு இப்படி நடந்துச்சா, then only we start talking, then only we find out. So when I was telling this, what happened was that, remember the அண்ணன் that I told you that வந்து சாமி கும்பிட்டு போங்கன்னு அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, places like this, like jungles or any, because we were working in jungle and also caves, right? Every places have its own penunggu. So maybe it could be because we were running our mouth when we going back and forth in the Larang Kapasari and Boasted and something, right? Could be we kind of like made it angry also. So just my lesson from all this thing is that just take care of your mouth. Make sure you don't talk stupid things at stupid places. Gargle, you save yourself. Take care of mouth சொல்றதா நான் கொஞ்சம் ஓகே gargle பண்ணிட்டு போணும். பேய்க்கு வாட பிடிக்கல. So that's what people say. And வாயையும் டேஷையும் பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. நீ எதுக்கு சென்சர் பண்ற? நாங்களே சொல்றோம் வாயை சூத்து போட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓகே ஓகே நீங்க சென்சர் பண்ணுவீங்களா இல்லையான்னு இப்ப நீங்க தெரியலையே, அதனால தான் எபிசோட் வர நீ பாரு. That's all from my side. அது இன்னும் கொஞ்சம் லென்த்தான கதை பண்ண நான் சுருக்கிட்டேன். இது சுருக்குறது விஷயம். இதுவே சுருக்குற விஷயம்டா. Actually நான் வந்து 20 minutes கிட்ட பேசுறேன். இதெல்லாம் சீரிஸ் எடுத்தா 100 நாள் போகும். பசங்க 3K டஃப் கொடுக்குறாங்க.
Anyways, thank you so much, Darshini, உங்களுக்கு கதை சொன்னதுக்கு. Thank you. Thank you for calling. No worries, no Keep worries. fighting, guys. Keep fighting. I keep on. இல்ல saying keep on. things அவங்க like சொல்றது that. என்னன்னா fighting in life. Fight it. சண்டை நடந்து. Fight it until you success. Oh, அது. அந்த சண்டை இல்ல, no. Nothing, nothing. Thank you so much. Bye bye. Okay. Okay. சரி, நம்ம அந்த காலரோட கதை வந்து ஒரு சின்ன கதை. அந்த இடத்துக்கு போன ஜியாலஜிஸ்ட் அந்த மாதிரி கல்லாம் பார்த்தாங்க. ஆனா கல்லுல இந்த மாதிரி பேயெல்லாம் இருக்குமா? கல் இல்ல, ஆக்சுவலி வாட் they saying அந்த ஏரியாலயே வந்து ஒரு பெண்ணுங்கு இருந்திருக்கு. பெண்ணுங்குனா the guardian, right? Guardian of the spirit, guardian of the forest. Guardian of the forest. Yeah. So usually stone form is it? I don't know. I mean சொல்றாங்க என்னென்னமோ ஃபார்ம்ல இருக்கு, என்னென்ன it could be like Bigfoot அது போலலாம் சொல்லியிருக்கானுங்க. ஸோ நான் பார்த்தது, நான் கதை கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கதைங்க, பெண்ணுங்கோலாம் இந்த மாதிரி இருந்தேன். நான் காட்டுல இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஸ்பிரிட்ஸ், கோஸ், டீமன்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா உனக்கு நான் ரீசெண்டா உனக்கு கத்துக்கிட்டேன். இன்னும் there's marathon in Antarctica. Okay. You know you can run a marathon in Antarctica. Oh, okay. ஆனா அந்த மேரத்தானோட நீ ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின் பண்ணணும். ஸோ ரீசன்லி வந்து நிறைய பேர் வந்து Antarctica is like cold place, right? but the thing about recently they found out they dug a hole in Antarctica, a deep hole, and they found out in under Antarctica இப்போ நம்ம ஐஸ் இருக்குல்ல, so basically என்ன இருக்குன்னா ஐஸ் ஸ்னோ கொட்டும் போது அந்த லேயரா இருக்குல்ல, so it compresses. Yeah. So the snow that you dug in is snow that has been there for millions of years. Okay. ஆனா அதுக்கு ஐஸ்லாம் தந்து அது வந்து இன்னொரு இருக்கும், அது வந்து ஐஸ் கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கடியில் ஒன்று இருக்கும். அதுக்கு அடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அண்டார்டிகால ஒரு லேக் இருந்திருக்கு. Oh, okay. There's a lake, and this lake is is about, when you spread it out, is as big as the Kilimanjaro. Oh, okay. அந்த அளவுக்கு நீட் பெருசு லேக் வந்து அடியில் இருந்திருக்கு. Okay. இந்த லேக் எப்படி இருக்குன்னா, நம்ம எர்த் கிரஸ்ட் இருக்குல்ல, அந்த சூட்ல குளிர்ல அந்த ஹீட் ட்ராப் பண்ணலாம். அந்த இப்பவுமே அங்க வந்து இதா லேக் தனியாவே இருக்கு. இப்போ என்னன்னா they are finding out whether there is any organisms there, living organism, because the living organism has not been exposed to anything else. இது வந்து தானா வந்தது. ஸோ அது இடத்துல வரும்போது அவங்க வந்து செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிருக்கோம் there is a thing. ஆனா இது கண்டுபிடிக்கிற வழி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, யூரோப்பா இருக்குல்ல, the moon Europa, they can see that in Europa, by doing this method they can check out whether in Europa life can be there. Oh, yeah. ஏன்னா அந்த பிளானட்ல வந்து ஐஸா இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ திஸ் லைக் திஸ் மெத்தட் இஸ் ஓப்பனிங் வெதர் திஸ் லைஃப். ஏன்னா நம்ம கடல் உலுக்கி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து, ஆனால் இதில் என்ன கேள்வினா, இஸ் மைக்ரோபியல் லைஃப் அப்படின்னா சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் தான் இருக்கு. ஆனால் இதோட பெரிய ஆர்கானிசம்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்க அதே இடத்துல வச்சுருக்காங்க. வேல் இருக்குல்ல, ஒரு ப்ளூ வேலோட டயட் முக்கால்வாசி ப்ளூ வேல் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் ப்ளூ வேல் ஸ்டமாக்ல இருக்கிறது முக்கால்வாசி வந்து அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ் ஆக்டோபஸ். giant octopus. ஏன்னா அது அதோட பெரிய இனம் தான் சாப்பிடும். அப்போ இது வரைக்கும் ஆக்டோபஸ் வந்து அவங்க கண்ணால் பார்த்தது இல்லை, அந்த அளவுக்கு பெருசு. அது வந்து ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ they say right, there's a lot more creatures in the ocean that we have not found. And it's the gateway, exploring the ocean is the gateway of exploring life outside of Earth. நான் பார்த்து புதுசாக இருக்குல்ல, அவ்வளோ பெரிய சோத்தம் சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீ எப்பயும் திங்கிறதுலாம் இருக்கு பார்த்தியா? அவங்க கண்டுபிடிப்புல இதெல்லாம் இருக்கு. ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுனால தான் அந்த ரீசன் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இந்த MH370 இதுவும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. MH370, they're using the solar system to find out. To find out where they find out. So the thing is, they say we will find out. When we find out, அவங்க சொன்னாங்க இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து எங்கள் காசு போட்டு நாங்கள் தேடுறோம். நாங்கள் தேடிட்டோன்னா நாங்கள் போட்ட காசும் நீ வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு 50% போட்டு நீ கொடுக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நாங்கள் வந்து தேடுறோம். ஆனால் இது எங்கள் காசு போட்டோம். ஆனால் ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. மலேசியா அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு நாட்டோட அக்ரிமெண்டோட சைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ தி ஸ்டார்டட் த இன்வெஸ்டிகேஷன். ஸோ மலேசியா ஸ்டில் இன் சர்ச்சிங். Yeah, they're still searching because it was the only problem with the MH370 because the wave kept moving the thing, so they don't know exactly where it landed. So கடல்ல, but debris are already found out. No, they only found out a little small one. So they still haven't found out a black box. என்ன ஆச்சுன்னு தெரியல. சொத்தம் முழுங்கிடுச்சா? ஆக்டோபஸ் முழுகி இருக்கா? black box முழுகிட்டு உன்னை என்ன திங்க சார், நீ என்ன திட்டு இருக்கிற? Actually there's maybe the blue whale. அது நீ இப்போ சொல்ற அந்த தெரியுமா, அந்த Pirates of the Caribbeanல ஒரு ஆக்டோபஸ் இருந்துச்சு, the kraken. அந்த மாதிரி உண்மையிலே ஒன்று இருந்து உண்மையிலே இருந்திருக்கும். I think போட்டு அப்படி இழுத்துட்டு. But do you think there's, other than ghosts, do you think there's more creatures that we have not found? I definitely believe that. Really? Definitely. ஏன்னா எவ்வளோ creature வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியும். லைக் டீப் சி வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இந்த வேர்ல்ட். நம்ம இன்னும் ஆழமாக போனதே இல்லை.
ஸோ ஐம் pretty sure there is so many things we haven't found out. இன்ன வரைக்கும் ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. ஈவன் ஆன் த லேண்ட்ல உள்ளதே இன்னும் முழுசா கண்டுபிடிச்சு முடியல, which is like it's exposed to us. அதுலயே இன்னும் கிரீச்சரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சீல சொல்லவே வேணாம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா சர்ப்ரைசிங்கா இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிக்கல ஆனா பேய் இருக்கல கண்டுபிடிச்சிட்டாங்க. இருக்கிற கண்ணுக்கு முன்ன இருக்கிறதே நாளா கண்டுபிடிக்கல, பேய் இருக்கு கண்டுபிடிக்கிற பத்தியா? அங்கதான் மனசா இருக்கான். அவன் மாதிரி ஜீனியஸ் யார் இருக்கும்? ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் வந்து இது ஒரு கதை கேட்டேன். ஆனால் அந்த கதை வந்து I just want to let you know it ends in a very tragic note. ஓகே. ஸோ this story actually is இது வந்து நமக்கு கதையில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு ஒரு பேர் ஷாம், ஏன் பழையகள் தீரும். பள்ளிகள் தீரும். இப்போ பொண்டாட்டி லைலா. லைலா. ஓகே. ஸோ ஷாமும் லைலா வந்து ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ரோட் ட்ரிப் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. வீட்டில் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரன்னிங் ஷாம் வந்து காட்டி விட்டு இருக்காரு, பொண்டாட்டி வந்து தூங்கிடுச்சு, பின்னால் வந்து கை குழந்தை ஒன்று இருக்கு. 3 பேரும் வந்து ஒரு ஹைவேல வந்து ரொம்ப நேரமாக ஓட்டிட்டு இருக்காங்க. ஷாம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஓட்டி இருக்கும்போது தூரத்தில் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு. பொண்ணு பார்த்தோன்னே அவர் வந்து பொண்டாட்டி இருப்பியிருக்காரு. ஏ அங்கே பேர் ஒரு பொண்ணு இருக்குன்னு. அவங்க ஜோக்கா இருக்கு. எப்படி சொல்லுவாங்க, ஜொக்கோட ஜோக்கா இருக்கு, ஜொக்கோ பாரு ஜோக்கா இருக்கு, வாய் பாரு வாய் இங்க பொண்டாட்டி பாரு. இந்த புல்லு பார்த்துருக்கு, நம்ம காணி நிறுத்தமா இல்லைன்னு. இல்லை நீ கொஞ்சம் நல்லா பாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அது வந்து லைக் தி ஸ்மெல்ட் ஃப்ளவர் ஸ்மெல். வாவ், சும்மா தூக்கலா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? பூக்கள் பூக்கும் தருணம் நீ பார்க்கும்போது மறந்துட்டியா? ஏய் என்ன மறந்துட்டியா? இதெல்லாம் மறக்கக்கூடிய வாசனமா? எனிவேஸ் என்ன நடந்துச்சுன்னா, அப்போ பொண்டாட்டி வந்து திடீர்னு சொல்றாங்க, லைலா சொல்லு நீ பாட்டாத, ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கா, இங்க வரைக்கும் வாசம் அடிக்குதுடா. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஷாம் ரிமெம்பர்ஸ், பொந்தேனாக இருக்கும். ஏன்னா பொந்தேனா வந்து தூரத்தில் இருக்கும்போது யூ ஸ்மெல் லைக் ஃப்ளவர். ஓகே. ஆனால் அது வந்து கிட்ட வந்துட்டே இருக்கு. கிட்ட வரும்போது இஸ் பாயிண்டிங் த ஃபிங்கர், பட் த ஃபிங்கர் இஸ் பாயிண்டிங் பேக்வர்ட். Oh, it's broken. Yeah, it's broken. It's pointing at them, and it's coming closer. And but she looks damn pretty. Wait, she's facing them or facing them? Facing them, but the finger is she pointing, but the finger is curving. Oh, okay. Curving apparently. So Sham பார்த்துட்டு இல்லடி என்னது லுக்ஸ் லைக் கேர்ள்னா லைலா சரி இல்லை பரவாயில்ல இப்போ தேனாதான் இருக்கும். ஷாம் சரி போய்ட்டு காடியோடும் திடீர்ந்து தம்ப் நாய்ஸ். அந்த பட்டுன்னு இட் ஸ்டார்டட் ஸ்மெல்லிங் லைக் ராட்டன் ஃப்ளஷ். ராட்டன் ஸ்மெல் வந்துருச்சு. கலீச்ச ஸ்மெல்லு. தூரமா இருக்கும்போது மல்லிகைப்பூ வாசம் அடிக்கிற, கிட்டக்க வர 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 பழைய செத்து போன எலி மாதிரி ஜோக்கோ செம்ம கோக்கோவா இருக்கு, செம்ம கோத்தோரா இருக்கு. அது ரைமிங்ல வருதுல அதுக்கு. ஆனா அது அப்படி பண்ணுவானே பில்லு வந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. பில்லு வந்து வேங்கம்மா அழுதுட்டு இருக்கு. அவன் அழுதுட்டு இருக்கும்போது இவங்க என்ன படுத்தல, அவன் பொண்ணு சொன்னா போ 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 சம்போ அப்படின்னு ஷாம் ஓட்டுறான். காடி ஓட்டுறான் வேகத்துல ஓட்டிட்டே இருக்கான். அவன் பிரேக் வச்சு உழுவுமா இல்லையான்னு பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அடிச்சு தெரிஞ்சு உழுதான். மாமனை உனக்கு யாரும் பிரேக் வைக்க சொன்னாப்ப என்னம்மா சீட் பெல்ட்ல போடுறது இல்லையா? ஸோ ஷாம் வந்து வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஷாம் ஓட்டுறதுல கர்விங் வந்து he had to brake. When he had to brake, for a while they had to brake. The wife was like hit it, and then the baby also like, and the baby like stop crying. They look okay, done. After they drove, அந்த டென்ட் காடி மேல இருந்து டென்ட் இருந்திருக்கு. அவ்வளோ வெயிட் டென்ட் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஸ்மெல் போயிடுச்சு. மல்லிகைப்பூ ஸ்மெல் அடிக்குது. அப்போ ரொம்ப தூரம் போயிடுச்சு. திருப்பி போச்சுன்னு உட்காந்துருந்தாங்களே. போச்சு வந்து பின்னால் வந்து கண்ணாடி பார்க்கணும்னு சொல்லுவாங்க பின்னாடி. ஆனால் பார்த்துருக்காங்க அது ஒயிட் உருவம் வந்து பின்னாடி நிற்கிது. காடி பின்னாடி தூரமாக நிற்கிது. ஆனால் திருப்பி பார்த்துருக்காங்க. ஷாம் பார்த்துட்டு இல்லை என்னமோ இல்லை சம்திங் மிஸ். தென் ஹி லுக் ஹி ஹாஸ் த வாய்ஸ் லைலா திருப்பி பாரு. சரி பார்த்தா பிள்ளையை காணோம். பிள்ளையை காணோன்னே பிள்ளையோட சத்தம் வந்து காடில் கேட்குது மாமான்னு. ஆனால் பிள்ளையை காணோம்.
லைலா வந்து திரும்பி போ நீ இப்பதான் போ என்ன ரிவர்ஸ்ல சம்பவம் ரிவர்ஸ்ல அன்பே தப்பு அன்பே. ரிவர்ஸ்ல போயிருக்காங்க. ரிவர்ஸ்ல போகும்போது அந்த பேயும் வந்து பார்க்க தூரத்திலே விட்டு இருக்கு. பிலிஜி என்ன 3 வாக்கில போயிட்டு இருக்கு. ஸோ அவன் வந்து ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. அவன் வந்து ரிவர்ஸ்லேயே போயிருக்கானா, ரிவர்ஸ் அந்த ஹம்ப்லாம் தாண்டி போட்டு போகிறான். ஏன்னா அந்த ரோடு ஸ்பீட் போனாலும் தாண்டி போனோன்னே ஒரு 4-5 ஸ்பீட் அவன் தாண்டி போனோன்னே திடீர்னு வந்து அந்த ஊரம் காணாமச்சு. குழந்தைய காணோம். ஸோ அவங்க வந்து காடி விட்டுலாம் இறங்கி இப்போ போய் தேடி இருக்காங்கல்ல, இங்கே காணும். they came back to the same place where they saw it initially. look they cannot. Then லைலா சொன்னிச்சு ஷாம் பரவாயில்ல ஒன்று பத்துக்கலாம் இல்லை காடி முன்னாடி பாரு, காடி முன்னாடி பாருன்னு. காடி வந்து there's like a wet mark. ஓ ஷிட். இல்லை what the fuck, இங்கே இது காடி ஹெட்லைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஏதோ ஒரு கேட்டோ என்னமோ வந்து செத்து போய் கிடக்குது. So they went and checked. கண்டிப்பா ஒன்று பத்து தான் ஆகணும். So they went and checked. It was their baby. மண்ணிலே ஈரமுண்டு. Ana after that Sham and Layla they were so traumatized they got divorced. They got divorced and they are living separately. இது ஏன் அவங்க தப்பு இல்லையே? பிள்ளைய நீ பின்னால் சீட்டில் நீ தானே போட்ட, அதனால அப்படியா சண்டை? பின்னாடி போட சொன்னா நீ இன்னும் போட்டிருக்க. தூக்கி அங்கே போட்டு வச்சிருக்க. ஸோ அதனால சண்டை. Sunday வந்து they broke up and this story is written by Layla wrote the story. Layla says she's one of the most horrific thing. She could still hear until today her daughter screaming. எப்படி ஆனா அவன் வந்து இடிக்கும் போது சத்தம் கேட்கலையே. அவன் வந்து ஸ்பீட் பாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். So but Layla say the reason why they divorced is not because they hated each other. They could hear the daughter screaming in the house. Like they could hear, and after the daughter screaming and they could hear lady is laughing. So இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, அது வந்து லைக் ஒரு 2 வருஷம் கழிச்சு 2 வருஷமா வந்து கன்சிஸ்டன்டா டெய்லி வராது, ஒரு வாரத்துக்கு வராது, திடீர்னு ஒரு நாள் வரும், ஒரு மாசம் கழிச்சு வரும். மேபி they traumatized. Yeah, but the thing is they kept seeing their daughter, like their daughter is they kept seeing the baby like இங்க இருக்குன்னு. They couldn't, they want to be interviewed, they just like it's just 2 years of torture. So when they divorced, the husband couldn't take it. So he left. He's the one asked for divorce. The wife, she still say like they both still can hear. And they never really fully recovered. They say it until today Bomola போய் பார்த்திருக்காங்க. அவங்க எதுமே Bomo, they went to the church, they went to so many people. Everyone says they are fine. The doctor, they went to medical psychologists, everything. They say it could be trauma and PTSD, everything. But they say it's like nothing wrong with it. But she said like I still see her daughter. She's like you can see the daughter. Right? It's like she said I don't hallucinate because they don't. Like they tried, she's not hallucinating, but she can see something. The daughter is just sitting there in the house, and then when she goes, she says she can see the daughter. She goes near and she can hear a woman laughing. She turns, come back, the daughter is missing. She says she feels that, but it could be hallucinating. Could be hallucinating, but the father also says the same thing. So and the Layla மட்டும் தான் mostly experience, not the father. Layla told the story, right? But the husband also feels it. But they couldn't. The husband, Layla says she never remarried. The husband also never remarried. They are too traumatized. Traumatizedly ஒன்னும் லாயலா இருக்காங்க. கல்யாணம் பண்ணாலும் இது நினச்சனா இன்னொரு பிள்ளைக்கு இதே நினச்சனா. ஸோ இது வந்து பொந்தேனா நடந்தது. அந்த பாதையை அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கணும். நீ எந்த பாதை, நீ கிராப்பாக இருக்க, நீ இந்த பாதையில் ஓட்டமாக இருக்க. But what would you do if you in this situation? இந்த மாதிரி சிச்சுவேஷன் இதெல்லாம் பாக்கியம். குழந்தை போச்சுடா, குழந்தை போகிற அளவுக்கு வராது. அவங்களும் நினச்சிக்கல, திடீர்னு குழந்தை இருக்கும், திடீர்னு வந்துட்டு ஒரே ராத்திரியில் முடிச்சிருச்சுடா. அடுத்த நிமிஷம் அதுக்கு குழந்தைய கொடுத்துருவேன் பொந்தேனாவுக்கு. எனக்கு ஒரு பிள்ளை நீ எடுத்ததுனால உன் பிள்ளையை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பற்றி நான் காண போச்ச, நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். அந்த இடத்துல தங்குவல, வீடு போட்டு கேம்ப் போட்டு அங்கேயே இருந்துருவல. நீ எந்த இடத்துல போலீஸ்கார அடுத்த காடி நீ போகும்போது நீ பிடிப்ப, அப்ப நான் வருவேன் பனிஷர். ஏதோ ஒரு இடத்துல ஒருத்த வந்து கிளம்ப வந்து உட்காந்துருப்பல, சையே துங்கு சினி லாமா லாமா யூ தாப்ப. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு தெரியுமா? இதே ரோட்டில் காடி ஓட்டிட்டு
பார்த்தா நீ தான் வரியா, யூ ஆர் த ஓல்ட் வைஸ் மேன் that guards the guardian கார்டியன் ஆஃப் த ரோட். the guardian of the road. வந்து அந்த இடத்த பாத்துக்கிறியா, பார்த்துட்டு அந்த இடத்த இந்த சரித்திரம் நான் பாத்துக்கிறேன். See, இது வரைக்கும் உலகத்திலே நடக்காத முதல் விஷயம் நடக்கும். மனிதனுக்கும் பொந்தியானுக்கும் பிறந்த முதல் குழந்தை. இதேதான் இந்த பொஞ்சா ஆரோ சொல்ல மாட்டேன் அடிச்சு அந்த பிள்ளை ஒரே ஒரு ஆணி அடிச்சா அது பொம்பளை மாறிடும். ஆமால அடிக்கிற இத ஆணி அடிக்கிற மாதிரியே அவளை அடிச்சு அவளை ஆணி ஆக்கிற இருக்கு. முதல்ல பொந்தேன் வந்து கஷ்டம். பட் டியூ நோ பறந்துகிட்டே பண்ணலாம். ஆனா டியூ நோ த பொந்தேன் நீ எந்த ஆணி அடிச்சிட்டனா டியூ நோ தி பிகம் வெரி லவ்விங் அண்ட் லாயல் டு யூ. அதான் நான் கேட்டேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்ன அப்படி நடந்து எனக்கு கல்யாணம் நினைச்சா இப்படி நான் தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்ற? எப்பயாச்சும் கல்யாணம் நடந்தா தெரிஞ்சுக்கோ. பார்த்தா இன்னும் 6 மாசத்துக்கு கல்யாணம் பார்த்தா ஒரு அழகான பிள்ளை கூட்டு வரேன் அந்த டீம். தம்பி நான் வரல இந்த விளையாட்டுக்கு, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் போற போக்குல அப்படி ஆணி பிடிக்கிட்டு போட்டுவோம். என்ன தகிச்சு மச்சோட பஸ் இருக்கு சல்லியே விட்டு அடிச்சா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது விட நீ தங்குவியா? சரி, ஆனா இந்த வாரம் வந்து எபிசோட் வந்து பழைய மாதிரி கொஞ்சம் கலகலப்பா இருக்கு. ஆனா நம்ம வந்து திருப்பி அந்த மர்டர் மிஸ்ட்ரி பத்தி பேசணுமா? யூ ஆர் லைக் தி மர்டர் மிஸ்ட்ரி ஸ்டோரி. should we bring it back and should we make it as a part of the show? அப்படி ஏசுனா அடுத்த வாரம் ஒரு கதை கொண்டு வரும். இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இல்ல, நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிடெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுவோம். ஓகே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது. சோ உங்களுக்கு இந்த மாதிரி பேய் கதைலாம் இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷுர் யூ சப்மிட் அ குட் ஸ்டோரி பிகாஸ் வி ஆர் லுக்கிங் அட் 2 பேர் இருக்கோம். ஸோ உங்க கூட பேசணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களை இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெட்டுறீங்கன்னா குட். அவங்களே நிறைய எடிட்லாம் பண்றாங்க, நல்லா பண்ணட்டும். நம்மளுச்சு நல்லா பண்றாங்க. ஸோ வேற என்ன இருக்கு? மேபி அப்படி ஏதாவது மிஸ்டரியான கதை இருந்தாலும், பேய் கதை இல்லாட்டி ஏதாவது மிஸ்டரியான கதை இருந்தால் கூட சொல்லலாம். Yeah, so mysteries, so we're going to include that as well. So உங்களுக்கு இந்த பேய் கதை தவிர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டரி இல்லை ஒரு கிரைம் உங்க வீட்டில் நடந்துச்சுன்னா நீங்க அது கூட சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நாங்கள் வந்து 5 சீசனாக போயிட்டு இருக்கு. எவ்வளோ பேய் கதை நாங்களே சொல்றது. அதே பேய் கதை கேட்டு எங்களுக்கே சலிச்சு போச்சு. ஸோ we are opening up a new segment. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கூகுள் சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுவரை விடைபெறுது என் பேர் ஜீவன். என் பேர் கிரிஷ். We'll see you in the next one. Ciao.